செய்யுங்கன்னு சொன்னா மெசேஜ்ல பதில் சொல்லுங்க. நான் உங்களுக்கு சவுண்ட் ஆன் பண்ணி பேசுறதுக்கு டைம் வந்து தரேன். ஓகே கைஸ், ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எல்லாருக்கும் கேட்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ எல்லாரையும் வந்து பின்ஸோட ஸோ இதில் பிளேயாக இருக்குது. ஓகே, பின்ஸோட ஃப்ரீ ஒர்க் ஷாப்புக்கும் எல்லாரையும் வந்து நாங்கள் இன்வைட் பண்ணிக்கொள்கிறோம். ஸோ சவுண்ட் கேட்க இல்லை அப்படின்னு சொன்னால் சொல்லிக்கொள்ளுங்க. ஸோ எல்லாரையும் ஸோ பின்ஸோட ஃப்ரீ ஒர்க் ஷாப்புக்கு நான் வந்து எல்லாரையும் வந்து இன்வைட் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னால், இதில் வந்து 500 பேர் இருக்கிறதுனால ஏதாவது ப்ராப்ளம் வந்து ஹோஸ்ட் சம்டைம் வந்து வெளியே போனால், ஸோ கொஞ்சம் பேர் வந்து லெஃப்ட் ஆகுங்க, நான் ஜாயின் பண்ணுறேன். மற்ற ஆக்கள் யூடியூப்பில் பார்த்துக்கொள்ளையிலும். ஸோ நிறைய பேர் வந்தால் லோட் ஆகலாம். ஓகே ஓகே, சவுண்ட் ப்ராப்ளம். சவுண்ட் யாருக்காவது வேறு யாருக்காவது ப்ராப்ளம் இருக்குதா? ஓகே, கொஞ்சம் கிளியரான இடத்துல இருந்து கொள்ளுங்க. ஸோ யாரும் பேசாமல் கேட்டுக்கொண்டு இருங்க இன்றைக்கு செஷன். ஓகே, பின்ஸோன்னு சொன்னால் முதலாவது என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி இருக்கும். ஸோ இதில் வந்து சொல்லுங்க, நான் வந்து பின்ஸோவை இப்போ தான் முதலாவது முறை பார்க்குறேன். பின்ஸோவை இப்போ தான் நான் முதலாவது முறை கேள்விப்பட்டிருக்கிறேன். பின்ஸோட கிளாஸில் முதலாவது முறை அட்டென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற ஆக்கள் எஸ் அப்படின்னு சொல்லுங்க. பின்ஸோல முதலாவது முறை அட்டென்ட் பண்ணுறேன்னு சொல்கிற ஆக்கள் எஸ் அப்படின்னு சொல்லுங்க. நான் வந்து பின்ஸோவை இப்போ தான் முதலாவது முறை பார்க்குறேன். பின்ஸோவை இப்பதான் நான் முதலாவது முறை கேள்விப்பட்டிருக்கிறேன். பின்ஸோட கிளாஸ்ல முதலாவது முறை அட்டென்ட் பண்றேன் அப்படின்னு ஓகே எஸ் அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, முதலாவது முறை பின்ஸோல ஜாயின் பண்றேன்னு நிறைய பேர் இருக்கிறீங்க. ஸோ பின்ஸோ பத்தி தெரியாதவங்களும் இருப்பீங்க. ஓகே, நான் அதை பத்தி கிளியரா வந்து சொல்லிக்கொள்றேன். ஸோ பின்ஸோ அப்படின்னு சொல்றது ஒரு ஆன்லைன் இன்ஸ்டிடியூட். ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சுன்னு சொன்னா, எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா 2021 நவம்பர் மாசம் 20ஆம் தேதி கொரோனா சீசன்ல வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. ஓகே, ஸோ கொரோனா சீசன்ல வந்து இது ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா ஓகே, ஸோ அப்போ ஆன்லைன் இன்ஸ்டிடியூட்டாக தான் இது வந்து ஆரம்பிக்கப்பட்டுச்சு. ஸோ இது வரைக்கும் 2500 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் ஸோ இது வரைக்கும் 2000 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் ஓகே கைஸ், ஸோ அப்போ பின்ஸோ பற்றி 2021 ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூட். ஓகே, எல்லாருக்கும் கேட்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ
ஓகே, இப்ப போதும் போதும். எஸ்ன்னு சொல்லி டைப் பண்ண தேவையில்ல. சவுண்ட் கேக்குது இல்ல? ஓகே, இப்பதான் நான் பேசுறேன். ஓகே, அப்ப பின்சோ வந்து 2021 ஸ்டார்ட் பண்ணப்பட்ட இன்ஸ்டிடியூட். ஆன்லைன்ல தான் நாங்க டீச் பண்ணினோம். இதுவரைக்கும் 2500 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் வந்து நாங்க டீச் பண்ணியிருக்கிறோம். எந்த ஃபீல்டுல அப்படின்னு சொன்னா வெப் டிசைன் அப்படின்னு சொல்ற ஃபீல்டுல. இது இல்லாம கிராஃபிக் டிசைனிங், வீடியோ எடிட்டிங் அண்ட் எத்திக்கல் ஹேக்கிங் அண்ட் மொபைல் டெவலப்மெண்ட் இந்த மாதிரியான செக்ஷன்லையும் நாங்க வந்து டீச் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ முதல் முறையா பின்சோல வந்து நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம்னு சொன்னா ஒர்க் ஷாப் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். சைக்காலஜி அண்ட் கவுன்சிலிங் சம்பந்தமான ஒர்க் ஷாப் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ பின்சோ எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும். பின்சோ வந்து எங்க ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அனுராதபுர டிஸ்ட்ரிக்ட்ல புரோபத்தான்னு சொல்ற ஏரியால, அதாவது டவுன்ல தான் பின்சோ வந்து ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்குது. நீங்க ராஜகிரி வந்தீங்கன்னு சொன்னா பின்சோல வந்து என்ன செய்யலாம், பின்சோ ஆஃபீஸ்ல வந்து நீங்க மீட் பண்ணிக்கொள்ள இயலும். அது ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ ஓகே, வேற பின்சோ பத்தி சொல்றேன்டா. பின்சோ வந்து ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் கம்பெனி. ஸோ இதுவரைக்கும் படிச்ச ஜனவரி பேஜ் பிப்ரவரி பேஜ் தவிர மற்ற எல்லாருக்கும் வந்து நாங்கள் சர்டிஃபிகேட் சென்ட் பண்ணிட்டோம். ஸோ அவங்களுக்கும் நாங்கள் சென்ட் பண்ற ப்ராசஸ்ல இருக்கிறோம். இன்னும் 1 வீக்குள்ள அவங்களுக்கும் நாங்கள் சர்டிஃபிகேட் சென்ட் பண்ணிடுவோம். ஸோ எங்களோட பழைய கோர்சஸ்ல, அதாவது வெப் டிசைன் போன்ற கோர்சஸ்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணியிருக்கிற சர்டிஃபிகேட்டுகளை நீங்க பார்க்கலாம். ஸோ பின்சோவை பத்தி சின்ன ஒரு அறிமுகம். ஸோ என்னை பத்தி நீங்க யாருன்னு சொல்லணும்னு சொன்னா, எந்த நேம் வந்து சாஹிம் சாலிஹின். நான் அனுராதபுர என் ஹொரோபதான. ஸோ பின்சோ வந்து ஸ்டார்ட் பண்ற ஃபவுண்டர்கள்ல நானும் ஒருத்தர். ஸோ இன்றைக்கு நான் தான் இந்த உங்களுக்கான சைக்காலஜி அண்ட் கவுன்சிலிங் செஷன் வந்து செய்ய போறேன். ஓகே, ஸோ அப்போ எல்லாருக்கும் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து ஹேண்ட்ஸ் ஃப்ரீ அடிக்கல, எனக்கும் திரும்ப கேட்கறதுனால யாரும் சவுண்ட் இல்லாம கேட்டுக்கொண்டிருங்க. எதையோ இருந்தாலும் நீங்க செட்ல மெசேஜ் பண்ணுங்க, நான் கடைசியா உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். ஓகே, சைக்காலஜி அண்ட் கவுன்சிலிங் செஷன் வந்து செய்ய போறேன். ஓகே, சவுண்ட் வந்து உங்களுக்கும் எக்கோ ஆகுதா? 2 முறை சவுண்ட் வருதா உங்களுக்கும்? அப்படி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா? ஓகே, இந்த சவுண்ட் உங்களுக்கும் 2 முறை கேக்குது அப்படியா? அதே ப்ராப்ளம் தான் எனக்கும் இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எனக்கு 5 நிமிஷம் டைம் தாங்க. ஸோ நான் செஞ்சிடுறேன். சவுண்ட் வந்து உங்களுக்கும் எக்கோ ஆகுதா? 2 முறை சவுண்ட் வருதா உங்களுக்கும்? அப்படி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா? ஓகே, இந்த சவுண்ட் உங்களுக்கும் 2 முறை கேக்குது அப்படியா? அதே ப்ராப்ளம் தான் எனக்கும் இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எனக்கு 5 நிமிஷம் டைம் தாங்க. ஸோ நான் செஞ்சிடுறேன். ஓகே, இப்ப சவுண்ட் கேக்குதான்னு சொல்லி பாருங்க. ஓகே, இப்ப சவுண்ட் கேக்குதான்னு சொல்லி பாருங்க. யூடியூப்ல இருக்கிறவங்களுக்கும் அப்படியா கேக்குது? கேக்குதான்னு சொல்லி பாருங்க. ஓகே, எக்கோ கேக்குறது. ஓகே, இப்ப சவுண்ட் கேக்குதான்னு சொல்லி பாருங்க. யூடியூப்ல இருக்கு. கேக்குது. ஓகே, எக்கோ கேக்குறது. ஓகே, இப்ப சவுண்ட் கேக்குதான்னு சொல்லி பாருங்க. யூடியூப்ல இருக்கு. ஓகே, ஓகே கேக்குது.
கைஸ் பேசுற கேக்குதா இப்ப? இல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எக்ஸ்பிளைன் பண்ணல, பேசுறது கேக்குதான்னு பாருங்க. 2 முறை கேக்குதான்னு பார்ப்போம். அப்படி இல்லாட்டி நான் வேற ஒரு போன்ல ஜாயின் பண்ணி உங்களுக்கு டீச் பண்றேன். ஓகே, நான் ஓகே பார்ப்போம். எக்கோ கேக்குதான்னு சொல்லி பார்ப்போமே. ஓகே, இப்போ எக்கோ கேக்குதா? எக்கோ கேட்கல. ஓகே, ஸோ அப்போ நம்ம பேசுவோம். எக்கோ கேட்டா என்னமோ அது ஒன்று செய்யறதுக்கு பார்ப்போம். ஓகே ஓகே கைஸ், என்ன விஷயம்னு சொன்னா இப்போ நான் வந்து பின்சோவை பத்தி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ என்ற நேம் என்னன்னு சொன்னா சாஹிம் சாலிஹின். ஸோ நான் வந்து அனுராதபுர அனுராதபுர ஹொரோபத்தான. ஸோ அனுராதபுர ஹொரப்பத்தானையில் வந்து நான் இருக்கிறேன். ஸோ எக்கோ வந்து கேட்கல, நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ எல்லாரும் கான்ஃபிடென்ட்டாக இருந்து கொள்ளுங்க, ஈஸியாக வந்து செஞ்சுக்கொள்ள இயலும். ஓகே கைஸ், ஸோ இப்போ நீங்கள் சைக்காலஜி அண்ட் கவுன்சிலிங்னு சொல்லி ஒரு ஒர்க் ஷாப் கொண்டு வந்திருக்கிறீங்க. சம்டைம் ஒர்க் ஷாப்னு சொல்கிறது இந்த டெய்லி வந்து நான் வந்து கோர்ஸ்னு சொல்லி அது வந்து கோர்ஸ்னு வந்துடலாம். ஆனால் சைக்காலஜி அண்ட் கவுன்சிலிங் ஒர்க் ஷாப் கொண்டு வந்திருக்கிறீங்க. ஓகே, ஸோ என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் சைக்காலஜி அண்ட் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்கிற ஒர்க் ஷாப் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணி நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. எங்களுக்கு சரியான சந்தோஷம். ஸோ அதுக்கான பெனிஃபிட் வந்து நான் கொடுக்கணும். இப்போ எனக்கு சொல்லுங்க, இதுல இருக்கிறதுல லைஃப்ல வந்து நான் அச்சீவ் பண்ணணும், ஏதாவது ஒரு விஷயம் வந்து அச்சீவ் பண்ணணும். வளமையா எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நான் சொல்ற விஷயம் தான், ஆனா சொல்லாம போக இயலாது. லைஃப்ல நான் ஏதாவது ஒரு விஷயம் வந்து அச்சீவ் பண்ணணும், ஆனா எனக்கு வந்து எப்படி அச்சீவ் பண்ற அப்படின்னு சொல்லி தெரியாம இருக்குது அப்படின்னு சொல்ற ஆட்கள் ஏ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஓகே, ஏ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. எப்படி அச்சீவ் பண்ற அப்படின்னு சொல்லி தெரியாம இருக்குது அப்படின்னு சொல்ற ஆட்கள் ஏ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஸோ இந்த செஷன்ல நீங்க உங்களை மறந்து நீங்க உண்மையே பேசணும். அப்பதான் உங்களுக்கு உங்களோட சிச்சுவேஷன் வந்து விளங்கும். ஓகே, அடுத்தது வந்து லைஃப்ல அச்சீவ் பண்ணணும், ஆனா ஏதோ அச்சீவ் பண்ணி கொண்டிருக்கிறேன், ஏழ்ந்த வரைக்கும் ட்ரை பண்ணி பேய்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஆட்கள் பி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஓகே, பி. அப்ப 2 கேட்டகரி. முதலாவது ஆள் லைஃப்ல அச்சீவ் பண்ணணும், ஆனா எப்படி அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி தெரியாது. அச்சீவ்ன்னு சொன்னா லைஃப்ல ஏதாவது ஒரு விஷயம் ஒன்று சாதிக்கணும், ஆனா எப்படி சாதிக்கணும்னு சொல்லி தெரியாதவங்க. 2வது ஆள் வந்து லைஃப்ல ஒரு விஷயம் சாதிக்கணும், அதுக்கு ஏதோ ட்ரை பண்ணி என் லைஃப் வந்து பேய்த்து கொண்டிருக்குது அப்படின்னு சொல்ற ஆட்கள். 3வது லைஃப்ல அச்சீவ் பண்ற, சாதிக்கணும்னு சொல்ற ஐடியா இல்ல. லைஃப் போற போக்குல பேய்த்து கொண்டிருக்குது. ஃபியூச்சர் எப்படி ஆகுமோ தெரியா அப்படின்னு சொல்லி பயப்படுறவங்க. அவங்க சி என்று சொல்லி டைப் பண்ணுங்க. 3 விதமான ஆட்கள் இருக்கிறீங்க. ஒன்று அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறீங்க. எங்க அச்சீவ் பண்ற? என்ன விஷயத்தை அச்சீவ் பண்ற? எனக்கு எது பிடிக்கும்? நான் ஃபியூச்சர்ல என்னவா வரணும்? அப்படின்னு சொல்லி தெரியாத ஆட்கள். அடுத்தது வந்து அச்சீவ் பண்ணணும், சரியான டார்கெட்ல செஞ்சு கொண்டிருக்கிறேன், ஆனா போதாது ரிசல்ட் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க. அடுத்ததா வந்து என்ன அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி தெரியாது. எங்கட ஃப்ரெண்ட்ஸ் போறாங்க, அதுல நான் பேத்து கொண்டிருக்கிறேன். எங்கட ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்ட்ரீம்ல படிக்கிறாங்க, நான் அதை எடுத்து கொண்டிருக்கிறேன். எல்லாரும் ஒரு பிசினஸ் ட்ரை பண்றாங்க, நானும் ஒரு பிசினஸ் ட்ரை பண்றேன். எனக்கு ஃப்ளப் ஆகுது அல்லது சக்சஸ் ஆகுது போதாது அப்படின்னு சொல்லி நீங்க இதுல நிறைய ஏஜ்ல வந்திருப்பீங்க. நீங்க என்ன ஏஜ்ல வந்திருந்தாலும் ப்ராப்ளம் ஒன்று இல்லை. ஸோ நீங்க என்ன ஏஜ்ல வந்திருந்தாலும் ப்ராப்ளம் ஒன்று இல்லை. ஸோ எல்லாருமே ட்ரை பண்றீங்க, நிறைய ட்ரை பண்ணி இருக்கிறீங்க. ஒவ்வொருத்தரும் அவர விஷயத்தை வந்து சொல்லி கொண்டிருக்கிறீங்க. ஓகே, ஸோ இப்போ எனக்கு சொல்லுங்க, அடுத்ததா சொல்லுங்க. நீங்க எப்பயாவது ஒரு நாள் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இல்லாதால தான் என்னால லைஃப்ல அச்சீவ் பண்ண முடியாம போயிருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கிறீங்களா? எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் அப்படி நினைச்சிருந்தா நீங்க எஸ் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுங்க, டைப் பண்ணுங்க.
ஏதாவது ஒரு விஷயம் இல்ல. அவங்களுக்கு ஏழும் எனக்கு ஏழாம இருக்குது. அதனால எனக்கு இப்படி ஒரு விஷயத்த நான் நினைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா எஸ்ன்னு சொல்லுங்க. ஓகே. சோ அப்ப நெறைய பேருக்கு இந்த ஒரு மனசுல ஒரு மன உளைச்சல் ஒன்று இருக்கு. என்ட்ட எந்த விஷயம் இல்லாதால நான் அச்சீவ் பண்ணல. என்ட்ட இந்த விஷயம் இல்லாதால அச்சீவ் பண்ணல. நான் இந்த ஊருன்றதால என்ன யாரும் பெருசா கணக்கெடுக்கிறல்ல. சோ என்ட கலர் இப்படின்னு சொல்றதால என்ன யாரும் பெருசா மதிக்கிறல்ல. நான் வந்து கொழுத்து இருக்கிறேன்றதால என்ன யாரும் மதிக்கிறல்ல. அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தா நீங்க எஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்க. இங்க ஒரு நோவையும் காண இல்ல. ஆனா இப்போ ஒரு சில பேர் வந்து சொல்லுங்க. எப்படின்னு சொன்னா, எனக்கு வந்து அப்படி இல்ல. நான் வந்து எப்பவுமே கான்ஃபிடென்ட்டா இருக்கிறேன். நான் வந்து ஃபுல் ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறேன். என்னால முடியும்ன்னு சொல்லி நம்பிட்டு இருக்கிறேன். அப்படின்னு சொல்ற ஆக்கள், அதுக்கு நோண்டு போடுங்க நீங்க. ஓகே. சோ அப்ப இந்த ப்ராப்ளங்கள் வந்து ஒவ்வொருத்தர்ட்டயும் இருக்கிறது தான். சோ அது வந்து உங்கள என்ன செய்யும்ன்னு சொன்னா, மனசுக்குள்ள உங்களுக்கு ஒரு உளைச்சல் ஒண்ட குடுக்கும். ஓகே. ஓகே. YouTubeல வந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். YouTube லைவ்ல வந்து டைப் பண்ண இயலும். ரெக்கார்டிங்ஸ் வீடியோ பார்க்குறாங்கள். ரெக்கார்டிங்ஸ் வீடியோ பார்க்குற நேரம் என்ன செய்யுங்கன்னு சொன்னா, என்னது? டைப் பண்ண இயலும். ஓகே. இப்ப வந்து உங்களோட நேம வந்து ரீநேம் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கொள்றேன்டா பண்ணிக்கொள்ளுங்க. நீங்க எந்த நேம் வச்சாலும் ப்ராப்ளம் இல்ல எனக்கு. சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட நேம நீங்க எப்படி சேஞ்ச் பண்ணாலும் ப்ராப்ளம் இல்ல. இப்ப சம்டைம் உங்களோட நேம்ல இருந்து நீங்க பதில் சொல்றதுக்கு பயப்படுவீங்க. அப்படி சேஞ்ச் பண்றதாக இருந்தா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. ப்ராப்ளம் இல்ல. ஓகே. இப்ப நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு எது இல்ல? அல்லது என்ட்ட இது குறைவா இருக்குது. அல்லது என்ட்ட இது வீக்னஸா இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க டைப் பண்ணுங்க. பப்ளிக்ல எல்லாருமே பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க. உங்களோட நேம நீங்க சேஞ்ச் பண்றேன்னு சொன்னா சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. நோ ப்ராப்ளம். ஓகே. ஒருத்தர் மணி இல்லன்னு சொல்லி பண்ணியிருக்கிறாரு. விசா தர மாட்டிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. மணி ப்ராப்ளம். மை லேசினஸ் அண்ட் ஓவர் கான்ஃபிடன்ஸ். அது சரியான ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. மணி, கான்ஃபிடன்ஸ். மை ஹெல்த் இஷ்யூ அண்ட் மணி. I have confidence but no capital. Okay. Helpless. Confidence. Language. Money. I am able to tell my thoughts to others. Okay. Chatterbox. Okay. Freedom. Fear. ஓகே. நிறைய சொல்லியிருக்கிறாங்க. எல்லாரையும் வாசிக்க முடியல. 500 பேருமே செக் பண்றீங்க. ஆனா நீங்க வந்து இவ்விடத்துல கட்டாயம் சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் இருந்தாலும் சரி, 2 விஷயம் இருந்தாலும் சரி, இவ்விடத்துல டைப் பண்ணி முடிங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கொண்டு வரும். ஏன்டா உங்களுக்கு சம்டைம் இத கேட்கறதுக்கு கூட ஆள் இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க கவலைப்பட்டிருக்கலாம். இத கேட்கறதுக்கு கூட ஆள் இல்ல அப்படின்னு சொல்லி கூட நீங்க கவலைப்பட்டிருக்க கூடும். ஓகே. சோ அதனால இவ்விடத்துல டைப் பண்ணி முடிங்க. ஓகே. ஃபியர், மணி அப்படின்னு சொல்லி. ஓகே, மணி. ஓகே, டைம் ப்ராப்ளம். நோ ஒன் அண்டர்ஸ்டாண்ட் மை நீட்ஸ். ஸோ ஒரு சிலரும் இதுன்றீங்கல்ல. ஸோ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல இருப்பீங்க. ஸோ இப்ப படிச்சு கொண்டு இருக்கிறவங்க இருப்பீங்க. படிச்சு முடிச்சவங்க இருப்பீங்க. லைஃப்க்குள்ள மெரிட் லைஃப்க்குள்ள என்டர் ஆனவங்க இருப்பீங்க. பிசினஸ் பண்ணி கொண்டு இருக்கிறவங்க இருப்பீங்க. ஜாப்ல இருக்கிறவங்க இருப்பீங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏஜ்ல இருப்பீங்க. எல்லாருக்குமே ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்குதான். ஓகே. சோ எல்லாருக்குமே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. இப்ப சொல்லுங்க, உங்களோட ஊர்ல 45 வயசுக்கு பிறகு உள்ளவங்களுக்கு அல்லது ஒரு 50, 60 வயசுல உள்ளவங்களுக்கு நோயின்னு சொல்றது இருக்குமா? இல்லாம இருக்குமா? சொல்லுங்க. இருக்கும்னு சொன்னா எஸ்ன்னு சொல்லுங்க. இல்லன்னு சொன்னா நோன்னு சொல்லுங்க. 90% இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா? இல்லன்னு சொல்றதுக்கு சான்ஸ் இருக்குதா? எத்தனை ஏஜ்க்கு பின்னால இந்த நோய் அப்படின்னு சொல்றது ஒரு மனுஷனுக்கு வரும்? ஒரு சாதாரணமா சில நோய்கள் வரண்டா, ஒரு எத்தனை ஏஜ்க்கு பின்னால வரும்? 60 ஏஜ்ன்னு சொல்றதா? அது கூட. ஓகே. ஒரு 35, 40 சொல்றாங்க. சோ பரவால்ல. ஓகே. சோ உடம்புன்னு சொன்னா எப்படி ஒரு நோய் ஒன்று இருக்குமோ, அதே மாரி மனசு அப்படின்னு சொல்லி வர நேரம் சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் ஒன்று இருக்கும். ஆனா அது வந்து முழுமையான ஒரு நோய் இல்ல. ஓகே. அது வந்து ஒரு முழுமையான ஒரு நோய் இல்ல. ஒவ்வொருத்தரும் உணர்ந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. ஓகே. டைப் பண்றத நிப்பாட்டிக் கொள்ளுங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. ஓகே. சோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு ஏஜ்ல ஒவ்வொரு பிரச்சனை வரும்.
இப்ப நோய் அப்படின்னு சொல்றது ஒரு 40 வயசுக்கு பின்னால தான் வருதுன்னு சொன்னா, ஆனா இந்த சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றது கிட்டத்தட்ட நீங்க ஓ லெவல் எழுதுற ரிசல்ட் எழுதுற அந்த டைமுக்கே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகலாம். சைக்காலஜிக்கல் எஃபெக்ட்ன்னு சொல்லி. அதுக்கு நீங்க நிறைய விஷயம் பார்ப்பீங்க. நீங்க நிறைய விஷயம் பார்ப்பீங்க. இன்றைக்கு வந்து சொசைட்டில வந்து தற்கொலைகள் பண்றவங்க இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு பின்னால நான் வந்து ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. ஸோ இது சின்ன வயசுலயே ஸ்டார்ட் ஆகும். நான் வந்து உங்களுக்கு குறைஞ்சது ஒரு ஓ லெவல்ல இருந்துட்டு சொல்றேன். ஏன்னு சொன்னா, அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு விளங்குற சிச்சுவேஷன். ஓகே. அப்போ இந்த சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றது ஒரு ஏஜ் லிமிட் இல்லாம வார விஷயம். ஓகே. ஸோ அத முதலாவது புரிஞ்சு கொள்ளுங்க. அதுதான் முக்கியமான விஷயம். அதுக்கு எப்படி தீர்வு காண்றேன்னு சொன்னா, உங்கள சுத்தி உள்ளவங்க உங்களுக்கு அது வந்து பெஸ்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றது தான் முக்கியமான விஷயம். ஓகே. இந்த டாபிக்க நான் சைட்ல வச்சுட்டு, நீங்க எல்லாரும் நெனச்சீங்க தானே? நீங்க எல்லாரும் சொன்னீங்க. ஒருத்தர் சொன்னீங்க மனி ப்ராப்ளம். இன்னொருத்தர் சொன்னீங்க லாங்குவேஜ் ப்ராப்ளம். சம்டைம்ஸ் சில பேருக்கு என்ன, எங்கட ஃப்ரெண்ட் வந்து நல்லா இங்கிலீஷ் பேசுறாரு, எனக்கு பேச இயலாம இருக்கு. அப்படின்னு சொல்லி நெனைக்கிறவங்களும் இருப்பீங்க. ஓகே. ஸோ, அப்படி நீங்க நினைக்கிறவங்க கூட இங்க இருப்பீங்க. மணி ப்ராப்ளமா இருக்குது. ஸோ, என்னை யாரும் கணக்கெடுக்கிறாங்கல்ல. என் நிறம் வந்து ப்ராப்ளமா இருக்குது. ஸோ, என் வடிவு வந்து ப்ராப்ளமா இருக்குது. நான் கொழுத்திருக்கிறேன். இப்படியெல்லாம் நினைப்பீங்க. ஒவ்வொரு சிச்சுவேஷன்ல. ஓகே. ஸோ, அல்லது நீங்க இருக்கிற ஏரியாவிலேயே உங்களோட ஊர் வந்து என்னது? குறைச்சு பார்ப்பாங்க. ஸோ, நீங்க படிக்கிற ஸ்கூல்ல உங்களோட ஃபாதர வச்சு உங்கள மதிப்பிடுவாங்க. உங்களோட ஃபாதர வச்சு உங்கள மதிப்பிடுவாங்க. ஸோ டாக்டர்ட புள்ளன்னு சொன்னா இப்படி, ஃபிஷ்மேன்ட புள்ளன்னு சொன்னா இப்படி, கார்பெண்டர்ட புள்ளன்னு சொன்னா இப்படி. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கும். லைஃப்ல எப்பயாவது ஒரு முறை ஒருத்தராவது என்ன செய்வீங்க? இத வந்து ஓகே கைஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே. ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னா ஓகே. ஸோ அப்ப லைஃப்ல ஒரு முறையாவது என்ன செய்வீங்கன்னு சொன்னா, இது வந்து ஒவ்வொருத்தருமே இதுன்னுவீங்க. அது ஒரு முறை இல்ல, ஒவ்வொரு முறையும் வரும். ஸோ இதுக்கு வந்து நிறைய வந்து என்னன்னு சொன்னா, தேவைப்பாடுகள் இருக்குது. இத வழங்கப்படுத்துறதுக்கு தேவைப்பாடுகள் இருக்குது. இந்த மாரியான விஷயங்கள் காணப்படுகுது. ஓகே. நம்ம இப்ப கொஞ்சம் மோட்டிவேஷனோட கொஞ்சம் என்ன செய்வோம், இத வந்து மூவ் பண்ண போறோம். ஓகே. இப்ப இதுவரைக்கும் நீங்க சொன்னீங்க தானே? ஸோ, என்ன ப்ராப்ளம் நீங்க சொல்லுவீங்க? எனக்கு மணி இல்ல. எனக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளமா இருக்குது. நான் இருக்கிற இடம் பிரச்சனையா இருக்குது. என்னுடைய கலர் பிரச்சனையா இருக்குது. ஸோ, நான் ஒன்று சொல்றேன் பாருங்க. புள்ளைகள், பெரியவங்க எல்லாரும் பாருங்க. முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, நீங்க என்ன கலர்ல இருக்கிறீங்கன்னு சொல்றது விஷயம் இல்ல. நீங்க எங்க பொறந்தீங்கன்னு சொல்றது விஷயம் இல்ல. உங்களோட ஃபாதர் வந்து என்ன செய்றாரு? என்ன ஜாப் செய்றாருன்னு சொல்றது விஷயம் இல்ல. இதெல்லாம் உங்களோட ஆரம்ப ஸ்டேஜ்‌க்கு தான் இருக்கு. என்னதான் உங்களோட முக்கியமா இருக்கும் அப்படின்னு சொன்னா, உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் 100% இருக்கணும். ஸோ எல்லாத்தையுமே டிஃபைன் பண்றது வந்து உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் அப்படின்னு சொல்றது தான். ஸோ உங்களோட கான்ஃபி கான்ஃபிடன்ஸ் லெவல் 100% இருக்கும்னு சொன்னா, இதெல்லாம் நீங்க தாண்டி வரலும். லைஃப்ல என்ன சிச்சுவேஷனா இருந்தாலும், நான் வந்து எல்லாத்தையும் தவிடுபடி பண்ணிட்டு, அடுத்த ஸ்டேஜ்‌க்கு நான் போவேன் அப்படின்னு சொல்ற ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஸோ என்ட ஃப்ரெண்ட் வந்து இங்கிலீஷ் பேசுறாரு. என்னால பேச முடியலன்னு சொன்னா, ஓகே. நான் ஒரு டைம் குடுத்து நான் பேசுவேன் அப்படின்னு சொல்ற கான்ஃபிடன்ஸ் முதலாவது இருக்கணும். பயம் இருக்கக்கூடாது. பயம் இருந்தா கடைசி வரைக்கும் நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா, அதே ஸ்டேஜ்ல தான் இருப்பீங்க. சம்டைம் நீங்க அத விட கீழ போயிருவீங்க. ஓகே. சவுண்ட் கேட்காம இருக்குதா யாருக்கும்? ஓகே. சவுண்ட் கேக்குது. ஓகே. அப்போ என்னன்னு சொன்னா, முதலாவது வந்து என்ன இருக்கணும்? நீங்க எங்க பொறந்தீங்க? ஸோ எந்த ஊரு? உங்களோட ஃபாதர் எப்படி? இதெல்லாம் நீங்க மறந்துறணும். இதெல்லாம் நீங்க மறந்து, நீங்க இப்ப நெனச்சு கொள்ளணும் என்னன்னு சொன்னா, நான் தான் என்ற லைஃப். என்ன சுத்தி உள்ள யாரும் வந்து என்ன இதுன்றல்ல. அதாவது என்ன ஆதிக்கம் செலுத்துறல்ல. நான் தான் என்ற லைஃப். நான் கான்ஃபிடன்ஸா 100% இருப்பேன். அப்படின்னு சொல்ற ஆட்கள் எஸ்ன்னு சொல்லி போடுங்க. இருப்பேன்னு போடுங்க அல்லது எஸ்ன்னு போடுங்க. 100% கான்ஃபிடன்ஸ் இருக்கும் எனக்கு. என்ற இதுல. நான் என்ன வேண்டாலும் நான் செய்ய தயாரா இருக்கிறேன். அத எப்படி செய்றேன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாம இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். ஓகே? ஓகே. ஓகே. நான் வந்து
தயாரா இருக்கிறேன், 100% தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஆட்கள் டைப் பண்ணுங்க. உங்களுக்கு டைப் பண்றதுக்கு ஒரு டைம் ஒன்று தாரேன். ஏன்னு சொன்னா நீங்க கட்டாயம் டைப் பண்ணணும். ஓகே, இந்த விஷயத்த நம்ம டைப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி நினைச்சோம்னு சொன்னா, ஓகே இது சரியான விஷயம் தானே அப்படின்னு சொல்லி இதை நம்ம டைப் பண்ணணுமான்னு நினைச்சீங்கன்னு சொன்னாலே நீங்க இப்ப பின்வாங்குற மாதிரி ஒரு ஃபீலிங். ஓகே, சோ நிறைய நேரங்கள்ல இப்படி நினைச்சிருப்பீங்க நீங்க என்ன, சோ இதெல்லாம் ஒரு விஷயமா, இதை செஞ்சுட்டு போறானேன்னு. ஆனா நீங்க லைஃப்ல ஒருக்கா கூட செஞ்சிருக்க மாட்டீங்க இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி. ஆனா நீங்க லைஃப்ல ஒருக்கா கூட நினைச்சிருக்க மாட்டீங்க. எஸ்ஸ தவிர வேற ஒரு சில கொமெண்ட் வருகுது. எனக்கு வாசிக்க இயலாம இருக்கேன்னு சொன்னா, ஸ்பீடா வந்து கொமெண்ட் வந்து போய் கொண்டிருக்குது. யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிறவங்க என்ன செய்யுங்க? யூடியூப்ல டைப் பண்ணுங்க. ரெக்கார்டிங்ஸ் பார்க்கிறவங்க, ரெக்கார்டிங்ஸ்ல என்னது? நீங்க கொமெண்ட் பண்றதுக்கான இது இருக்குது. அதுல கட்டாயம் என்ன செய்யுங்க? கொமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. சோ அப்பதான் உங்களோட மனசுல இருந்து ரிலீஃப் ஆகும். ஓகே. சோ அது வந்து முக்கியமான விஷயம். சோ அப்ப கான்ஃபிடன்ஸ் லெவல் 100% எடுப்பேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. ஓகே. இப்ப எனக்கு சொல்லுங்க. இங்க வந்து யாராவது வானத்தில இருந்து விருந்து ஏதாவது ஒரு டேலண்ட்ட கொண்டு வந்தவங்க இருப்பாங்களா? அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. யாராவது இருப்பாங்களா? இருப்பாங்களா? எல்லாருமே நோன்னு சொல்றீங்க. அதுவும் பொய். எல்லாரும் நோண்டு வேற சொல்றீங்க. அதுவும் பொய். எல்லாரும் நோண்டு சொல்றீங்க. அதுவும் பொய். ஒரு சில பேருக்கு என்னன்னு சொன்னா, இயல்புல என்னன்னு சொன்னா, ஒரு டேலண்ட் ஒண்ணு கிடைக்கும். ஒரு சில பேருக்கு இயல்புல டேலண்ட் ஒண்ணு கிடைக்கும். இப்ப நீங்க உங்களோட லைஃப்லயே பார்த்திருப்பீங்க. ஸ்கூல் படிக்கிற காலத்துல. ஆனா அந்த டேலண்ட் இருக்கு தானே. இப்ப நீங்க எப்படி நினைப்பீங்க? அவரு ஆட்டோவா என்ன விட ஓட்ட போட்டியில ஓடுறாரு. அவர் ஏதோ என்ன விட நல்லா வந்து ஏதோ ஒரு விஷயத்த யோசிக்கிறாரு. ஒரு விஷயத்த மேனேஜ் பண்றாரு. அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. ஓகே. அவங்க நல்லா பாடுறாங்க. அப்படின்னு கூட நீங்க யோசிப்பீங்க. ஓகே. ஆனா என்ன விஷயம்ன்னு சொன்னா, டேல டேலண்ட்ன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸ்கில்ன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஓகே. இப்ப நீங்க லைஃப்ல பார்க்குற எல்லாருமே அந்த டேலண்டோட தான் அந்த டேலண்ட்ட வச்சிருக்கிறாங்கன்னு இல்ல. ஸ்கில்ஸ்ன்னு சொல்ற ஒரு விஷயத்த டெவலப் பண்ணியிருப்பாங்க. விளங்குதா? அவங்களுக்கு ஒட்டோவா குடுக்கப்பட்ட விஷயத்தோட ஒரு சில பேர் எப்படின்னு சொன்னா, ஸ்கில்ஸ்ன்னு சொல்றது. அவங்களோட திறமைய டெவலப் பண்ணியிருப்பாங்க. அந்த திறமை வந்து நீங்க நினைக்கக் கூடாது. என்னது? டாக்டருக்கு படிக்கிற திறமை, என்ஜினியருக்கு படிக்கிற திறமை, லாயருக்கு படிக்கிற திறமைன்னு சொல்லி நினைச்சிற வேணாம். இதெல்லாம் அந்த கேட்டகரில இல்ல. இதுக்கு மேல பல விஷயங்கள் இருக்குது. நெறைய பேர் நினைக்கிற ஏ லெவல்ல வந்து படிச்சு டாக்டருக்கு போனா, என்ஜினியருக்கு போனா, லாயருக்கு போனா அதுதான் டேலண்ட் அப்படின்னு சொல்லி நினைக்கிற. அது மட்டும் இல்ல. ஓகே. முக்கியமான விஷயம் என்னடா, ஒரு சில பேருக்கு டேலண்ட்ன்னு சொல்லி ஒரு விஷயம் குடுக்கப்பட்டிருக்குது. ஒட்டோவா ஒரு சில விஷயத்துல இருக்கும். அவங்கள்ட்ட இருக்கிறது வந்து என்னது? உங்கள்ட்ட இல்லாம இருக்கலாம். அதே மாரி உங்கள்ட்ட இருக்கிற விஷயம் உண்டு, அவங்கள்ட்ட இல்லாம இருக்கலாம். ஓகே. அவங்களுக்கு ஏழுமான ஒரு விஷயம் உண்டு, உங்களுக்கு இயலாம இருக்கலாம். ஆனா, அத வந்து எப்படின்னு சொன்னா, இப்ப அவங்களுக்கு ஒரு விஷயம் இயலும், எனக்கு இயலாது அப்படின்னு சொல்லி நீங்க கடைசி வரைக்கும் நினைச்சீங்கன்னு சொன்னா, உங்களால அடுத்த ஸ்டேஜ் போக இயலாது. அப்ப டேலண்ட்ன்னு ஒரு விஷயம் இருக்குது, ஸ்கில்ன்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்ப உதாரணத்துக்கு வச்சுக்கொள்வோம். சோ, ஹுசைன் போல்ட் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு பழைய ஆள். ஓகே. அவரு நல்லா ஓடுறவரு. ஓகே. சோ, அவரு ஓடி முதலாவது வர்ற நேரம், வேர்ல்டுல முதலாவது வர்ற நேரம், நீங்க இங்க இருந்து நினைக்கிறீங்க, நல்லா ஓடக்கூடிய மனுஷன். இவருக்கு வந்து நல்ல டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி நினைப்பீங்களா? அவரு அவரு நல்லா ட்ரெயின் பண்ணி ஸ்கில்ல வளர்த்துக்கொண்டு பெஸ்ட்டா வந்தவர்ன்னு சொல்லி நினைப்பீங்களா? அப்படி இல்லன்னா நீங்க இப்ப சொல்லுங்க. இப்ப இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன்ல இருக்கிற ஐபிஎல்ல இருந்து நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. சோ விராட் கோலி அல்லது எம்.எஸ். டோனி. சோ இந்த 2 பேரையும் சொல்லுங்க. ஒட்டுவாவே அவங்களுக்கு கிரிக்கெட் இருந்திருக்குமா? இல்லாட்டி என்னது? அவங்க வந்து ஸ்கில்ல டெவலப் பண்ணியிருப்பாங்களா? அப்போ என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, ஸ்கில்ன்னு ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு நீங்க டைம குடுத்து, அதுக்கு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு சரியான ஒரு கைடு ஒண்ணு கிடைச்சுச்சுன்னு சொன்னா, நீங்க என்ன செய்யலாம்? அடுத்த ஸ்டேஜ்க்கு வந்து போகலாம். அது டேலண்ட்ட விட மேல போகலாம். அது டேலண்ட்ட விட மேல போகலாம். நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களோட ஊர்ல வந்து ரெகுலர் பணக்காரனா இருக்கிறவங்க இருப்பாங்க. ஆனா, ஏதோ ஒரு சின்ன வயசு பொடியன், ஏதோது ஒரு விஷயத்த பண்ணி, அவன் என்ன செய்வான்னு சொன்னா, அவங்கள விட மேல வந்திருப்பான். இப்படி யாரும் கவனிச்சிருக்கிறீங்களா?
இப்படி யாரும் கவனிச்சிருப்பீங்களா? ஸோ அப்போ ஒட்டோவா காசு யாருக்காவது வந்து கொடுக்குமா? ஓகே, டேலண்ட் அப்படின்னு சொன்னா நம்ம சொல்லலாம். ஒட்டோவா கிடைக்குது. ஓகே, அவர் வந்து படிக்கிறாரு, சிங் பண்றாரு, ஒட்டோவா கிடைக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனா காசுன்னு சொல்றது ஒட்டோவா கிடைக்குமா? அப்படி கிடைச்சாக்கள பார்த்து நாங்க என்ன சொல்ற? ஓகே, புதையல் எடுத்துட்டாங்க. இல்லாட்டி குடு வித்துட்டாங்க. இல்லாட்டி என்னமோ கடத்துறாங்க. அப்படின்னு சொல்லி தான் நினைப்போம். அப்படின்னு சொல்லித்தான் நாங்க நினைக்கிற சிச்சுவேஷன்ல இருக்கிறோம். ஓகே, முதலாவது அப்ப நீங்க என்ன விளங்கிக் கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, முதலாவது உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் தான் நீங்க முக்கியமான விஷயம். உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் அப்படின்னு சொல்றது தான் முக்கியமான விஷயம். நீங்க உங்களை எவ்வளவு நம்புறீங்க? சோ பழைய பாட்டு ஒன்று இருக்கும். "நீ உன்னை அறிந்தால் உலகை ஆளலாம்" அப்படின்னு சொல்லி. நீங்க உங்கள அறியல அப்படின்னு சொன்னா, உலகம் ஆளலாது. எப்படி அறியிற? இப்ப ஓகே, சார் சொல்றாரு என்ன அறிய சொல்லி, ஏண்ட சிச்சுவேஷன் பாரு 8 மணிக்கு எழும்புறேன், 10 மணிக்கு எழும்புறேன். படிக்கிறேன் இல்ல. படிக்கிறது ஏறுதில்ல. ஸோ நான் ஒன்றும் செய்றேன் இல்ல. டைம் வேஸ்ட் பண்றேன். அப்படின்னு சொல்லி நீங்க உங்கள அறிஞ்சிட்டு நீங்க சொல்றீங்க, "சார் என்ன பொய் சொல்றாரா?" அப்படின்ட்டு. இல்ல. நீங்க உங்கள அறியணும். நீங்க என்ன சிச்சுவேஷன்ல இருக்கிறீங்கன்னு. என்னது? இப்ப நான் வந்து என்னால முடியல. என்னால இத செய்ய முடியல. நான் எழும்புறது லேட் ஆகி, என்னால ஒரு வொர்க் பண்ண முடியலன்னு சொல்லி, நீங்க உங்கள ஒரு கோழையா நெனைச்சாலும், நீங்க இந்த உலகத்த ஆளலாம். உங்கள நீங்க ஒரு வீரனா நெனைச்சாலும், இந்த உலகத்த ஆளலாம். எப்படி? கோழையா நெனைச்சாலும் உலகத்த ஆளலாம். வீரனா நெனைச்சு என்ன செஞ்சிடக்கூடாது? உங்கள விட்டுறக்கூடாது. ஆனா உங்கள்ட்ட இருக்கிற டேலண்ட்டையோ, அல்லது உங்கள்ட்ட இருக்கிற ஸ்கில்ஸையோ நீங்க கண்டுபிடிச்சு என்ன செய்யலாம்? அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்க போகலாம். நெறைய பேர் வந்து டைப் பண்றீங்க. ஸோ என்னன்னு சொல்லி வாசிக்கலாம் இருக்குது. அவ்வளோக்கு டைப்பிங். ஸோ நெறைய பேர் நல்லா டைப் பண்றீங்க. ஒரு சில பேர் இடையில என்ன கமெண்ட் பண்றீங்களான்னும் தெரியாது. ஏன்டா எனக்கு பார்த்துக்கொள்ள இயலாம இருக்குது. ஓகே. அப்போ முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா, முதலாவது நீங்க உங்கள அறியணும். முதலாவது நீங்க உங்கள அறியணும். என்ன சிச்சுவேஷன்ல இருக்கிறீங்க நீங்க அப்படின்னு சொல்லி. ஓகே. அதுதான் முக்கியமான விஷயம். ஓகே. நீங்க சிச்சுவேஷன்ல எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, இந்த 3 விதமான ஆட்கள் சொன்னேன் தானே. முதலாவது என்ன? ஏதாவது ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணணும். ஆனா அச்சீவ் பண்றேன்னு சொல்லி தெரியாம இருக்கிறேன். அந்த கேட்டகரின்னு சொல்லி நீங்க அறிஞ்சிட்டீங்கன்னு சொன்னா, அதுக்கு நான் எப்படி அடுத்த ஸ்டேஜ்க்கு மூவ் ஆகுறேன்? அல்லது நான் ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணணும். ஆனா அச்சீவ் பண்ற போதாது அப்படின்னு சொன்னா, அங்க என்ன குறைபாடு இருக்குது? 3வது லைஃப்ல எந்த அச்சீவ்மென்ட்டுமே இல்ல. சும்மா லைஃப் போற போக்குல போறேன். சாதனை ஒன்று யோசிக்கிறல்ல. ஏதாவது ஒரு விஷயத்த செய்யணும். அப்படின்னு சொல்லி யோசிக்கிறல்ல. சும்மா போறேன். ஃபிரெண்ட்ஸ் எடுக்கிறது மாரி போறேன். அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த 3 கேட்டகரில முதலாவது நீங்க எந்த கேட்டகரில இருக்கிறீங்கன்னு சொல்றத, நீங்க முதலாவது புரிஞ்சு கொள்ளணும். நீங்க எந்த கேட்டகரில இருந்தாலும், நீங்க தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, உங்கள்ட்ட கான்ஃபிடன்ஸ் வந்து 100% இருக்கணும். ஓகே. ஸோ கான்ஃபிடன்ஸ்ன்னு சொல்றது 100% இருக்கணும். நான் எதையுமே செய்வேன் அப்படின்னு சொல்லி. ஏலாண்டு சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. ஆனா என்னன்னு சொன்னா, எல்லா விஷயத்திலயும் ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்துறக்கூடாது. ஓவர் கான்ஃபிடன்ஸ் எல்லா விஷயத்திலயுமே வந்துறக்கூடாது. ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்து உங்களுக்கு எல்லா விஷயத்திலயுமே வரும்ன்னு சொன்னா, அதுவும் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் தான். பெருசா நெனைக்கிற. தங்கள இருக்கிறதுலயே மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா, ஓவர் கான்ஃபிடன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. நான் வந்து என்னது, எக்ஸாம் வந்து கிட்ட வருகுது. ஓகே. அந்த டைம்ல படிச்சுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிற விஷயங்கள். ஓகே. ஸோ அது உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே இருக்கும். எங்களுக்குமே இருக்கும். ஆனா இதுல இருந்து நம்ம எப்படி அடுத்த லெவலுக்கு வாரது அப்படின்னு சொல்றது தான் முக்கியமான விஷயம். ஓகே. ஓகே. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படியே. நான் பேசுற தமிழ் வந்து உங்க எல்லாருக்கும் கிளியரா விளங்குதா? என்ட தமிழ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது? அத முதலாவது சொல்லிக் கொள்ளுங்க. நான் பேசுற தமிழ் உங்களுக்கு கிளியரா இருக்குதா? என்ன மாதிரி இருக்குது? யாருக்கும் என்ட தமிழ் விளங்காம இருக்குதா? அல்லது தமிழ் பேச்சு பிடிக்காம இருக்குதா? அப்படி யாரும் இருந்தா, அ பாருங்க எல்லாருக்கும் கிளியரா இருக்குது. ஓகே, ஓகே, ஓகே. தமிழ்ல ப்ராப்ளம் உண்டு இல்ல. ஓகே. ஸ் ஓகே, ஓகே. அப்போ முதலாவது விஷயம், நீங்க வந்து முதலாவது கான்ஃபிடன்ஸ் லெவல எடுத்துக்கொள்வீங்க அப்படின்னு சொல்ற விஷயத்துல இருந்து கொள்ளுங்க. ஓகே. அடுத்ததா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இப்போ நீங்க இருக்கிற ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு ப்ராப்ளமா நீங்க விளங்கினா, அத ஓவர்கம் பண்ணி அடுத்த ஸ்டேஜ்க்கு போற.
ஓகே, பிரச்சனையெல்லாம் சொல்லிட்டீங்க சார். நாங்க இந்தந்த ஸ்டேஜ்ல இருக்கிறோம். அடுத்ததா நாங்க என்ன செய்ற அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். இல்லாட்டி தீர்வில்ல. ஒவ்வொரு மோட்டிவேஷன் நீங்க செஷனும் பார்க்குற நேரம், ஒவ்வொரு சைக்காலஜி அண்ட் கவுன்சிலிங் செஷனும் பார்க்குற நேரம், உங்களுக்கு ஒரு புல்லரிப்போ, ஒரு ஏதோ ஒரு விஷயம் வரும். ஆனா, அது கொஞ்ச நாள்ல இல்லாம போறதால என்ன நடக்கும்னு சொன்னா, உங்கள்ட்ட அது குறைஞ்சு கொண்டு போயிரும். ஓகே. அப்போ நீங்க இருக்கிற சிச்சுவேஷன்ல உங்கள விட உங்களோட ஃப்ரெண்டோ உங்களோட எதிரியோ, உங்கள விட உங்களோட ஃப்ரெண்டோ, எதிரியோ என்ன விஷயத்துல முன்னோக்கி இருக்கிறாரு அப்படின்னு சொல்ற விஷயத்த நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே. ஆனா அத நீங்க ட்ரை பண்ண போறல்ல. உங்களுக்கு என்ன தேவை? எந்த இன்ட்ரெஸ்ட்ல போகணும்? அப்படின்னு சொல்லி இருக்கிறது உங்களுக்கும் உங்களோட ஃப்ரெண்டுக்கும் மெட்ச் ஆகுதுன்னு சொன்னா, அவர் வந்து என்ன எக்ஸ்ட்ராவா செய்றாரு அப்படின்னு சொல்ற விஷயத்த பாருங்க. டெஃபினட்டா நான் சொல்லுவேன், அவர் குடுக்குற டைம் வந்து கூடுதலா இருக்கும். பொய்ன்னு சொன்னா, நீங்க இங்க நான் சொல்றது பொய் என்று சொல்லுங்க. அப்படி இல்லன்னு சொன்னா எஸ் என்று சொல்லுங்க. உங்கள விட ஒரு விஷயத்துல பெஸ்ட்டா இருக்கிறவரு, உங்கள விட கூட டைம் குடுப்பாரு. டைம் வந்து குடுத்திருப்பாரு. உங்கள விட கூடுதலா டைம் குடுப்பாரு. ஒன்று உங்களுக்கு தெரியாம இருக்கும். கிளாஸ்ல வந்து சொல்லுவாரு என்னது? நான் படிக்கல அப்படின்னு சொல்லி. உழைக்கிற டைம்ல சொல்லுவாரு, இதெல்லாம் ஒரு விஷயமா? அப்படின்னு சொல்லி, அவர் வந்து முன்னேறி கொண்டு போவாரு. ஓகே. இது மேக்ஸிமம் 90% வந்து என்னது? இல்லாம இயலாது. ஒரு விஷயத்த பிளான் பண்ணாம, அதுக்கு டைம குடுக்காம இயலாது. ஓகே. அதுதான் முக்கியமான இங்க இருக்கிற முக்கியமான விஷயம். உங்களுக்கும் உங்கள விட அடுத்த ஸ்டேஜ்ல இருக்கிற ஆளுக்குமான வித்தியாசம் என்னன்னு சொன்னா, அவரு உங்கள விட கூட டைம் குடுத்திருப்பாரு. சோ, அதுதான் முக்கியமான விஷயம். சோ, இப்போ என்ன நீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கும் டைம் இருக்குது. இப்ப யாருக்காவது இதுல 60 வயசு இருக்கிறீங்களா? யாராவது இதுல 60 வயசு இருக்கிறீங்களா? அல்லது 50 வயசு இருக்கிறீங்களா? யாராவது 60 வயசு அல்லது 50 வயசு இருக்கிறீங்களா? நோ. சோ அவங்க இப்ப அவங்களோட ஏஜ சொல்லுங்க பாப்போம். அவங்க இப்ப அவங்களோட ஏஜ சொல்லுங்க. சோ நீங்க சாட்ல நேம சேஞ்ச் பண்றதா சேஞ்ச் பண்ணலாம். சோ 55 வயசு ஒருத்தர் இருக்கிறாங்க. 28 இருக்கிறாங்க. 38 இருக்கிறாங்க. ஓகே, ஓகே. சோ இப்போ சொல்லுங்க, எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியான்னு சொல்லி நான் நெனச்சுட்டு இருக்கிறேன். எனக்கு இன்னும் ஒரு 6 மாசம் உங்களோட வயசு 21ன்னு சொன்னா 22க்கு முன்னால பேசலாம். 31ன்னு சொன்னா 32க்கு முன்னால பேசலாம். சோ நீங்க அதுக்கு டைம குடுக்காதது தான் ப்ராப்ளம். டைம குடுத்து என்னால பேச முடியும்னு சொல்லி நம்பிக்கை வருகுதா? ஓகே. உங்களால நம்பிக்கை வருகுதா? சோ இது இங்கிலீஷ்ல மட்டும் இல்ல. நீங்க எத எடுக்கிறீங்களோ, நீங்க எத உங்கள குறையா நெனைக்கிறீங்களோ அதுல. ஓகே. நீங்க வந்து இப்ப ஓகே. ஒரு டேலண்ட்ல வந்து குறையா நினைக்கிறீங்க. ஆனா, சார் வந்து நான் வந்து கொழுத்திருக்கிறேன். என்ன பார்க்கிறவங்க ஒரு மாரி நினைக்கிறாங்க. அல்லது நான் வந்து கருப்பா இருக்கிறேன். என்ன பார்க்கிறவங்க ஒரு மாரி நினைக்கிறாங்க. என்ட ஃபாதர் வந்து நோமல் தொழில் செய்றாரு. என்ன பார்க்கிறவங்க ஒரு மாரி நினைக்கிறாங்க. அப்படின்னு சொன்னா, நான் அடிச்சு சொல்றேன் பாருங்க. நீங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல ஸ்கில்ல மேல வந்தீங்கன்னு சொன்னா, இந்த எல்லா விஷயமுமே என்ன செய்யும்? மறைஞ்சிடும். இப்ப பாருங்க, சும்மா சொல்றேன். உங்களோட ஊர்ல ஏ லெவல் ரிசல்ட் வந்து வரும்போது, ஓகே. ஏ லெவல் ரிசல்ட் வரும்போது, யுனிவர்சிட்டி எடுப்பட்ட புள்ள வந்து, அது என்ன சிட்யூவேஷன்? அது கருப்பா, வெள்ளையா, கொழுத்தா, மெலிஞ்சா, அவங்களோட ஃபாதர் என்ன சிட்யூவேஷன்? அப்படின்னு சொல்லி, எந்த இதுவுமே பார்க்காம, எல்லாருமே பாராட்டுற ஒரு சிட்யூவேஷன பார்த்திருப்பீங்களா? இல்லையா? ஜஸ்ட் ஏ லெவல் ரிசல்ட்ல வந்து பாஸ் ஆகின உடனே யுனிவர்சிட்டி கூட போகல. டாக்டர் கூட ஆகல. சேர் கூட ஆகல. லோயர் கூட ஆகல. ஆனா எல்லாருமே பாராட்டுறாங்க. என்னன்னு சொன்னா, அவ அங்க ஒரு ஸ்கில்ல காட்டியிருக்கிறா. ஏ லெவல்ல. இதுவே பாருங்க, ஊர்ல நீங்க நல்லா யோசிங்க. பணக்கார ஆட்கள எடுத்துக்கொள்ளுங்க. நல்ல பணக்கார ஆட்கள எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாருமே வந்து வெள்ளையா, மெலிஞ்சு, ஹேண்ட்ஸமா, அதே மாரி வி கட் உடம்போடையா இருக்கிறாங்க. ஆனா ஊர் மதிக்குதா இல்லையா? ஊர் மதிக்குதா இல்லையா? அவங்கள்ட்ட போய் நிக்குதா இல்லையா? ஓகே. நீங்க எதுக்கு நோ சொல்றீங்க? எதுக்கு எஸ் சொல்றீங்கன்னு கஷ்டமா இருக்குது. ஆனா ஓகே. சோ நீங்க சரியா தான் சொல்லுவீங்க. என்ன விஷயம்ன்னு சொன்னா, அதுதான் விஷயம். நீங்க என்ன சிட்யூவேஷன்ல இருக்கிறீங்கன்னு சொல்றது இங்க விஷயமே இல்ல. அத முதலாவது புரிஞ்சு கொள்ளுங்க. சின்ன வயசுல தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை ஒண்ணு இருக்கும்.
பெரியவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது, அதையும் பார்ப்போம். ஓகே, அப்போ உங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது. மத்தவங்க உங்களோட கொஞ்சம் ஸ்டேஜ்ல கொஞ்சம் முன்னுக்கு போய்த்துட்டாங்க. உங்களுக்கு டைம் இருக்குது. அது மணியா இருந்தாலும் சரி, லாங்குவேஜ் வந்து இருந்தாலும் சரி, ஓகே, ஸ்டேட்டஸா இருந்தாலும் சரி, ஓகே. ஒருத்தவங்க சொன்னீங்க, நான் வந்து செட்ட பாக்ஸ் அப்படின்னு சொல்லி. செட்ட பாக்ஸுக்கு வந்து என்னது, நீங்களே உங்கள வந்து கொஞ்சம் செல்ஃபா பண்ணீங்கன்னு சொன்னா, ஒரு 21 நாள் உங்கள இது பண்ணீங்கன்னு சொன்னா, அதுக்கு பின்னால ஒட்டோவா வரும்னு சொல்லுவாங்க. அப்போ நான் காட்டுற உதாரணங்கள் உங்களுக்கு தெளிவாகும். ஏன்னு சொன்னா, இன்றைக்கு செஷன் வந்து உங்களுக்கு உங்களோட மேல நம்பிக்கை வர வைக்கிறது தான் முக்கியமான விஷயம். நம்பிக்கை தான் எல்லாத்துக்குமே முக்கியமான விஷயம். நம்பிக்கைன்னு சொல்றதான் எல்லாத்துக்குமே முக்கியமான விஷயம். இல்லன்னு சொன்னா கஷ்டம். அப்துல் கலாம் வந்து சொல்றாரு என்னன்னு சொன்னா, நீ ஏலாண்டு சொல்ற ஒரு விஷயம் பழைய கூற்று தான். அப்துல் கலாமும் பழைய ஆள் தான். ஆனா முக்கியமா நான் எல்லா இடத்துலயும் சொல்றது. நீ ஏலாண்டு சொல்ற ஒரு விஷயத்த எங்கேயோ ஒரு மூலையில யாரோ ஒருத்தன் செஞ்சு கொண்டிருக்கிறான். நீ ஏலாண்டு சொல்ற ஒரு விஷயத்த எங்கேயோ ஒரு மூலையில யாரோ ஒருத்தன் செஞ்சு கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாருங்கோ. நம்ம ஏலாண்டு சொல்லி நினைக்கிறோம் யாரோ செய்றாங்க அப்படின்னு சொன்னா, நீங்களும் மனிதர் தான், அவரும் மனிதர் தான். உங்களுக்கும் 24 மணித்தியாலம் தான், அவருக்கும் 24 மணித்தியாலம் தான். பட் எங்க ப்ராப்ளம்டா, நாங்க அந்த டைம எங்க செலவிடுறோம் அப்படின்னு சொல்றதுல தான் ப்ராப்ளம் இருக்குது. சரியா அந்த டைம நம்ம இப்ப உதாரணத்துக்கு எல்லாருமே நல்ல விஷயத்துல தான் செலவிடுவீங்க. ஆனா சரியான ஒரு பிளான் ஒன்று இருக்காது. அப்படியும் இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு சொல்லுங்க நீங்க. ஒரு நாளைக்கு ஹோட்டல்ல இருக்கிற வெயிட்டருக்கு எவ்வளவு சம்பளம் குடுப்பாங்க? வெயிட்டருக்கா கூட குடுப்பாங்க? ஹோட்டல்ல வந்து முன்னுக்கு வந்து அந்த என்னது பராட்டா போடுவாங்க சொல்லுவாங்க. ரொட்டி மேக்கர்ன்னு சொல்லுவாங்க. யாருக்கு சம்பளம் கூட குடுப்பாங்க? வெயிட்டருக்கு குடுப்பாங்களா? ரொட்டி மேக்கருக்கு சம்பளம் கூட குடுப்பாங்களா? வெயிட்டருக்கா? ரொட்டி மேக்கருக்கா? டிப்ஸ் எல்லாம் விட்டுருங்க. சம்பளம் படி யாருக்கு கூட குடுப்பாங்க? ரொட்டி மேக்கருக்கு தான் குடுப்பாங்க. ஏன் குடுக்குறாங்கன்னு சொன்னா, நீங்க ஒரு ஹோட்டல் ஒன்றுக்கு வொர்க்குக்கு போனீங்கன்னா, நான் சும்மா சொல்றேன். எல்லா இண்டஸ்ட்ரியிலயும் இதே மாரி தான். ஹோட்டல் ஒன்றுக்கு நீங்க வொர்க்குக்கு போனீங்கன்னு சொன்னா, முதலாவது உங்களுக்கு ஒரு வேலையும் தெரியலன்னா, வெயிட்டர் வேல தான் போடுவாங்க. எந்த ஸ்கில்ஸும் இல்ல. எந்த ஸ்கில்ஸும் இல்லன்னா, வெயிட்டர் வேல தான் போடுவாங்க. அல்லது பிங்கான் கழுகுற வேல போடுவாங்க. இப்போ ஒருத்தர் போறாரு. முதலாளி கேட்கிறாரு, "என்ன வேலை தெரியும்?" அப்படின்னு. அவர் சொல்லுவாரு, "நான் ரொட்டி போடுவேன்" அப்படின்னு சொல்லி. அப்ப அவர்ட்ட ஒரு ஸ்கில் இருக்குது, ரொட்டி போடுவேன். 2 பேருக்குமான டிஃபரன்ஸ் என்ன? அவர்ட்ட ஸ்கில் இல்ல, இவர்ட்ட ஸ்கில் இருக்குது. இவருக்கான சம்பளம் வந்து கூட. 2 பேரும் ஒரு நாள் ஃபுல்லா ஏர்ன் பண்றாங்க. ஒரு நாள் ஃபுல்லா ஏர்ன் பண்றாங்க. என்னன்னு சொன்னா, அவங்களுக்கு கிடைக்கிற சம்பளம் வேற, இவங்களுக்கு கிடைக்கிற சம்பளம் வேற. ஓகே. இதுதான் விஷயம். இப்போ இதே மாதிரி தான் நீங்க எத எடுத்துக்கொண்டாலும் சரி. ஓகே. எத எடுத்துக்கொண்டாலும் சரி. கேர்ல்ஸிட சைக்காலஜி சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்றீங்க. ஓகே. நான் சொல்றேன். எல்லாருக்கும் தான் சொல்றேன். உதாரணம் சொல்ற நேரம் நான் இப்படி சொல்றேன். அதையே நீங்க உங்களோட இதுல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, என்னத நீங்க அத புரிஞ்சு கொள்ளலாம். ஓகே. அதுதான் இங்கன முக்கியமான விஷயம். ஸோ முதலாவது விஷயம், நீங்க உங்களோட மேல ஒரு கான்ஃபிடன்ஸ் ஒண்ணு இருக்கணும். அதுக்கு நீங்க சரியா டைம குடுக்கணும். அந்த டைம நீங்க குடுக்குறது வந்து, என்ன விஷயத்துல குடுக்குறீங்க? எவ்வளவு நேரம் குடுக்குறீங்கன்னு சொல்றது முக்கியமான விஷயம். ஓகே. அப்ப கான்ஃபிடன்ஸ் லெவல வந்து பெஸ்ட்டா வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல பெஸ்ட்டா வச்சுக்கொள்றது தான் இன்னைக்கு முக்கியமான ஒரு செஷன். ஓகே. இதுல சொல்லுங்க, எனக்கு வந்து ஒரு ஆசை. எனக்கு வந்து ஒரு ஆசை ஒன்று இருக்கு. எப்படின்னு சொன்னா, நானும் வந்து சொசைட்டில நல்லா வரணும். நல்லா வரணும். உங்களோட ஊர்ல இருக்கிறவங்கள பார்த்திருப்பீங்க. ஓகே. அல்லது உங்களோட ஏரியால இருக்கிறவங்க பார்த்திருப்பீங்க. அல்லது ஐலேண்ட் வந்து ஸ்ரீலங்கா ஃபுல்லா பார்த்திருப்பீங்க. ஃபுல்லா பெஸ்ட்டா வரணும். ஆனா, என்ட்ட வந்து என்ன செய்ற அப்படின்னு சொல்லி யோசனை ஒன்று இருக்குது. என்ன செய்றேன்னு சொல்லி தெரியாம இருக்குது. அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செய்றீங்க? நெனச்சு கொண்டு இருக்கிறீங்கடா, நான் அப்படியான ஆட்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தன்மைய தான் இப்ப சொல்லப் போறேன். இப்போ ஒரு 50 பேர் இருக்கிற இடத்துல நீங்க பெஸ்ட்டா விளங்கணும் அப்படின்னு சொன்னா, டிரெஸ் மட்டும் நீங்க போட்டு போதாது.
ட்ரெஸ் போட்டா நீங்க இன்றைக்கு நல்ல ட்ரெஸ் போட்டா நல்லா ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க. நாளைக்கு கூடாத ட்ரெஸ் போட்டு வந்தீங்கன்னு சொன்னா கூடாத ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க. ஓகே. சோ நிறைய பேருக்கு சில விஷயங்களை பார்த்து லைஃப் வந்து வெறுத்து போயிருக்கலாம். சோ அதெல்லாம் நீங்க இதுக்கு பின்னால உடைச்சு தள்ளிட்டு உங்களால ஏழும்னு சொல்லி நினைங்க. என்ன விஷயம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவுட் பாக்ஸ் திங்கிங்னு சொல்லுவாங்க. அவுட் பாக்ஸ் திங்கிங். சோ நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கிற விஷயம். நானும் கிளாஸ்ல வந்து முக்கியமா சொல்றது, உங்கள்ட்ட எந்த ஒரு இதுவும் இல்லைன்னு சொன்னா நீங்க முக்கியமா உங்கள்ட்ட இருக்க வேண்டியது அவுட் பாக்ஸ் திங்கிங். ஓகே. எப்படின்னு சொன்னா இப்ப உங்களோட கிளாஸ்ல இருக்கிறீங்க. ஓகே. கிளாஸ்ல 30 கேர்ள்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்லி வச்சுக்கொள்வோம். அவடத்துல ஒரு பிளான் ஒன்று பண்றாங்க. ஓகே. இப்படி ஒரு உருவமைப்பு ஒன்று செய்வோம். அல்லது ஒரு கட்டமைப்பு ஒன்று செய்வோம். அல்லது இப்படி ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, அங்க உங்களோட திங்கிங் வந்து பெஸ்ட்டா இருக்கணும். மத்தவங்கள விட நீங்க பெஸ்ட்டா யோசிக்கிற ஆளா இருக்கணும். அதுக்கு நீங்க உங்கள மாத்தணும். ஓகே. அப்பதான் நீங்க என்ன செய்வீங்க? அந்த இடத்துல பெஸ்ட்டா இருப்பீங்க. அவுட் பாக்ஸ் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. சோ இது எப்படின்னு சொன்னா, ஒரு எல்லை ஒன்று இருக்குண்டா, அந்த எல்லைய தாண்டி யோசிக்கிறது. எல்லாரும் நினைப்பாங்க, இதுவரைக்கும் தான் செய்யலாம்ண்டு. இதுக்கு மேல செய்யவே இயலாம் அப்படின்னு சொல்லி. ஓகே. ஆனா என்ன விஷயம் அப்படின்னா, நீங்க வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, அத விட யோசிக்கணும் அப்படின்னு சொல்ற விஷயத்த சொல்றேன். சோ கேர்ள்ஸோட உதாரணம் காட்டி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில மெசேஜ் வந்ததுனால, நான் அந்த விஷயத்த சொன்னேன். ஓகே. சோ எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் சாப்பிட்டா வந்து செஷன் அட்டெண்ட் பண்ணீங்க. இல்லாட்டி சாப்பிட்டு கொண்டிருக்கிறீங்களா? இல்லாட்டி இதுக்கு பின்னால சாப்பிடுவீங்களா? ஏன்? எல்லாரும் சாப்பிட்டு வந்தீங்களா? அல்லது இதுக்கு பின்னால சாப்பிடுவீங்களா? ஓகே. சோ இதுக்கு பின்னால சாப்பிடுறவங்களும் இருக்கிறீங்க. ஒரு சில பேர் ஃபினிஷ் பண்ணியிருப்பீங்க. கிளாஸ் நடக்கிற நேரம். ஓகே. சோ இப்போ நீங்க முக்கியமா என்னன்னு சொன்னா, இந்த சைக்காலஜி செஷன்ல சைக்காலஜின்னு சொல்றது உங்களோட லைஃப்ல எப்படி தாக்கம் செலுத்துதுன்னு சொன்னா, நீங்க அடுத்த ஸ்டேஜ்க்கு போறத உங்கள முதலாவது நீங்க கான்ஃபிடன்ஸ் லெவலுக்கு கொண்டு வரணும். உங்கள முதலாவது நீங்க என்ன செய்யணும்? ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலுக்கு கொண்டு வரணும். முதலாவது நீங்க உங்கள அறியணும். நீங்க வந்து உங்கள பெஸ்ட்டா நெனச்சு கொள்ளணும். ஓகே. சோ இந்த அவுட் பாக்ஸ் திங்கிங்க்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்றேன். ஏற்கனவே நான் வகுப்புகள்ல சொன்னது எப்படின்னு சொன்னா, ஒரு கதை உண்டு. எப்படின்னு சொன்னா, ஒரு மேனேஜர் ஒன்ட்ட ஒரு கம்பெனில என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு தீவண்டுக்கு போயிட்டு செருப்பு நீங்க கொஞ்சம் வித்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு தீவண்டுக்கு போயிட்டு செருப்பு நீங்க செல் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அந்த மேனேஜர் என்ன செய்றாருன்னு சொன்னா, அந்த தீவுக்கு போய் பார்க்கிறாரு. அந்த தீவுக்கு போய் பார்க்கிற நேரம், அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து செவிந்தியர்கள். அங்க இருக்கிற மக்கள்கள் வந்து செவிந்தியர்கள். அப்ப அவர் நினைக்கிறாரு, இவங்களுக்கெல்லாம் செருப்பு வைக்க இயலாது. இவங்க வந்து என்னது செருப்பு போட மாட்டாங்க. நம்ம வந்து லொஸ்ட் ஆகிட்டோம். வந்தது ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி திரும்ப என்ன செய்றாரு, கப்பல்ல அந்த கம்பெனிக்கு போறாரு. ஓகே. சோ இப்படி இருக்கிற நேரத்துல ஒரு சில வருடங்களுக்கு பிறகு அதே கம்பெனி இன்னொரு மேனேஜர் அவர்ட்ட செருப்புகள குடுத்து இப்படி தீவுகளுக்கு போய் விற்பனை பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்போ அவர் என்ன செய்றார் அப்படின்னு சொன்னா, அந்த தீவுக்கு வந்து அவர் போறாரு. போய் பார்க்கிற நேரம், இப்ப ஏற்கனவே போன மேனேஜர்ஸோட சில வேலையாட்களும் போயிருப்பாங்க. அவங்களும் என்ன செய்றாங்க, திரும்பி வராங்க. அதே ஆட்களோட இவர் போற நேரம் அந்த வேலையாட்கள் பேசிக் கொள்றாங்க. அந்த தீவுக்கு ஆல்ரெடி நம்ம போயிருக்கிறோம் 2 வருஷத்துக்கு முன்னால. ஆனா அங்க எதுவும் விக்கலாது. அங்க இருக்கிறவங்க செவிந்தியர்கள். போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போறாங்க. ஆனா புதுசா போன மேனேஜர் போய் இறங்கின உடனே ஒரு சந்தோஷம். புதுசா போன மேனேஜர் போய் இறங்கின உடனே அவருக்கு ஒரு சந்தோஷம் முகத்துல. வேலையாட்கள் கேட்கிறாங்க, "என்னத்துக்காக நீங்க இப்படி சிரிக்கிறீங்க? ஒரு சந்தோஷமா இருக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவர் சொல்றாரு, "இங்க இருக்கிற எல்லாருமே செருப்பு போடாத ஆட்கள். சோ நாங்க எல்லா செருப்பையுமே இவங்களுக்கு செல் பண்ணலாம்." அப்படின்னு சொல்லி என்னது? அவங்க சொல்றாங்க. அங்க இருக்கிற எல்லாருமே செருப்பு இல்லாத ஆட்கள். அதனால நாங்க என்ன செய்யலாம்? செருப்பு அவங்களுக்கு விக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரு வந்து என்ன செய்றாரு? அவ்விடத்துல ஒரு வித்தியாசமா யோசிக்கிறாரு. இதுதான் உங்களோட லைஃப்லயும் உங்கள்ட்ட இருக்க வேண்டியது. நீங்க ஒரு பிராண்டா மாறணும். நீங்க ஒரு பெர்சனல் பிராண்டிங்கா மாறணுமா இருந்தா, முதலாவது உங்களோட யோசனை அடுத்த ஆட்கள விட அடுத்த ஸ்டேஜ்ல வந்து இருக்கணும். அடுத்த ஆட்கள விட அடுத்த ஸ்டேஜ்ல வந்து என்ன தெரியுமா? நீங்க இருக்கணும். ஓகே. சோ அதுதான் முக்கியமான விஷயம். அது ஒரு சின்ன கதை தான். அந்த கதையில சும்மா சொல்ற நேரமே உங்களுக்கு விளங்கும். இது இங்க மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் தான். இப்ப உங்களோட கிளாஸ்ல ஒருத்தர்
பெஸ்டா இருக்கிறாங்கன்னு சொன்னா, உங்களோட ஊர்ல ஒருத்தர் பெஸ்டா இருக்கிறாங்கன்னு சொன்னா, இப்ப எல்லார கனவும் எப்படின்னு சொன்னா, ஒன்று பணக்காரனாகணும்னு சொன்னா பில் கேட்ஸ், எலான் மஸ்க் அவங்களோட லெவலுக்கு யோசிக்கிறது. ஓகே. அப்படி யோசிக்கிறது. அப்படி இல்ல வந்து அழகு அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து என்ன செய்ய டொப்ல இருக்கிறவங்க, வேர்ல்ட் வைட் டொப்ல இருக்கிறவங்க. சோ தமிழ்நாட்டுல இருக்கிற ஹீரோயின்ஸ்ல டொப்ல இருக்கிறவங்க அப்படி யோசிக்கிறது. சோ ஏதாவது ஒரு இதுல டொப்ல யோசிக்கிறது. அது முக்கியமான விஷயம் தான். ஆனா என்ன விஷயம்டா, நீங்க லைஃப்க்கு அடுத்த ஸ்டேஜ்க்கு நகர்றதுக்கு அவங்க என்ன என்ன செஞ்சு வந்தாங்கன்னு சொல்ற விஷயம் இருக்காது. ஓகே. அத உங்களோட ஒரு ட்ரீமா வச்சுட்டு, நீங்க உங்கள சுத்தி இருக்கிறவங்க என்ன செய்றாங்க? அவங்க எப்படி லைஃப்ல முன்னேறதுக்குன்றாங்க. இப்ப நீங்க வந்து 10வது 10 விஷயத்த அடைஞ்சிருக்கிறீங்கன்னு சொன்னா, நீங்க வந்து லட்சத்த அடைஞ்சவங்கள பார்க்கக்கூடாது. 1000த்த அடைஞ்சவங்கள பார்க்கணும். சோ 1000த்துக்கு வந்தாச்சு. அதுக்கு பின்னால 10,000த்த அடைஞ்சவங்கள பார்க்கணும். உங்களோட கோல் வந்து 5 வருஷத்துக்கு பின்னால, நீங்க வந்து ஒரு 10,00,00,000 ஏர்ன் பண்றது, அல்லது ஒரு சயன்டிஸ்ட் ஆகுறது, அல்லது ஒரு டாக்டர் ஆகுறது அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு கிழமையும் நீங்க என்ன செய்ய வேண்டும்ன்றது முக்கியமான விஷயம். ஓகே. சோ ரோல் மாடலா நீங்க வந்து எவ்வளவு பெரிய ஆட்களை நீங்க எடுக்கலாம். ஆனா, ஒவ்வொரு நாளுமான வொர்க் வந்து நீங்க பெஸ்ட்டா செய்யணும். அதுக்கு நீங்க டைம குடுக்கணும். எல்லாத்துக்கும் முக்கியமா உங்களுக்கு இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, கான்ஃபிடன்ஸ் லெவல் 100% வந்து நீங்க இருக்கணும். சோ அதுதான் முக்கியமான விஷயம். ஓகே, நான் உங்களுக்கு கதையும் சொல்லியிருக்கிறேன். இதுவரைக்கும் சில விஷயங்களும் சொல்லியிருக்கிறேன். இந்த வொர்க் ஷாப்ல நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு விளங்கி இருக்குது? உங்களுக்கு இந்த வொர்க் ஷாப் வந்து பிரயோசனமா இருந்துச்சா? அப்படின்னு சொல்ற விஷயத்த வந்து சொல்லிக் கொள்ளுங்க. ஓகே. சோ நம்பிக்கை ஒண்ணு இருக்குதா? உங்களுக்கு நம்பிக்கை ஒண்ணு இருக்குதா? இன்றைய கிளாஸ்ல வந்து நான் சொன்ன விஷயம் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு சொல்ற விஷயத்த நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். சோ இது உங்களுக்கு நீங்க என்ன சிச்சுவேஷன்ல இருந்தாலும் நீங்க இத என்றைக்குமே மறக்கக்கூடாது. நீங்க லைஃப்ல எப்ப சரி, நீங்க நினைக்கிறீங்கன்னு சொன்னா என்னால இயலாதுன்னு சொல்லி, அந்த நேரத்துக்கு உங்களுக்கு பின்சோ, சாஹிம் சார் தான் ஞாபகம் வரணும். அந்த நேரத்துக்கு உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? பின்ஸோட சாஹிம் சார் தான். சோ நான் எங்க வொர்க் ஷாப் போனாலும், எங்க கிளாஸ் நடத்தினாலும், முதலாவது கான்ஃபிடன்ஸ் லெவல தான் கொண்டு வாரது. ஓகே. சோ அதுதான் இங்க முக்கியமான விஷயம். கான்ஃபிடன்ஸ் இல்லன்னு சொன்னா உங்களால அடுத்த ஸ்டேஜ் கூட போக இயலாது. சோ ஒரு தன்னம்பிக்கை ஒன்று இல்லன்னு சொன்னா அடுத்த ஸ்டேஜ் வந்து உங்களால போக இயலுமா? இயலாது. ஓகே, சொல்லுங்க. சோ இப்போ எங்கட கோர்சஸ்கள் இருக்குது. அத விட்டுட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, இன்ட்ரெஸ்ட்டா நெறைய பேர் படிக்கிறதுனால, உங்களுக்கு ஃப்ரீ வொர்க் ஷாப்கள் ஒரு 5 நாள், 3 நாள், ஒரு கிழமை வொர்க் ஷாப்கள் போட்டா நீங்க ஜாயின் பண்ணுவீங்களா? சோ YouTubeல பார்க்கிறவங்களும் சரி, ரெக்கார்டிங்ல பார்க்கிறவங்களும் சரி, ஜாயின் பண்ணி என்ன வளப்படுத்திக் கொள்றதுக்கு நான் டாபிக் வைஸா போட்டேன். ஏன்னா இன்றைக்கு ஒரு கிளாஸ். மிச்ச நேரம் பேச இயலாது. ஓகே. சோ ஜாயின் பண்ணுவீங்கன்னு சொன்னா, என்னது? நான் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவேன். வொர்க் ஷாப்கள். இது வந்து 1 நாளோட வொர்க் ஷாப் வந்து, சோ அப்படி உங்கள ஸ்டெப்பா என்னென்ன விஷயம் நீங்க கிளியர் பண்ணிட்டு போகணும். அப்படின்னு சொல்ற விஷயங்கள், சோ ஒரு 3 நாளோ, 5 நாளோ, அதாவது நைட் டைம்ல மட்டும் தான். சோ அப்படி போட்டா நீங்க வந்து ஜாயின் பண்ணிக் கொள்வீங்களா? உங்களால இயலுமா? சோ நான் மோட்டிவேஷனல் ஒரு சில வீடியோ போட்டேன் குரூப்ல. ஒரு சில பேருக்கு அது சின்ன விஷயமா இருக்கலாம். ஆனா லைஃப் சேஞ்சபிள் திங்ஸ் வந்து அங்க தான் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு விஷயம் அதுல சொல்லியிருந்தாரு, ரங்கராண்டே பாண்டேன்னு சொல்லி தமிழ்நாட்டுல. ஒழுங்கா அவர பேரும் வருதில்ல. சோ அவரு தான் தமிழ்நாட்டுல டாப் இன்டர்வியூவர். இன்டர்வியூ எடுக்கிறதுல தமிழ்நாட்டுல நம்பர் 1ன்னு சொன்னா ரங்கராஜே பாண்டேன்னு சொல்லுவாங்க. அவங்கள கண்ட அரசியல்வாதிகளும் பயம் இன்டர்வியூக்கு போறதுக்கு. முதலமைச்சர் கூட பயம். ஆக்டர்ஸ் கூட பயம். நல்லா பேசுற பேச்சாளர்கள் கூட பயம். அவரு என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த வீடியோல சொல்றாரு, "நான் திருநெல்வேலியில செருப்பு தைக்கிறதான் என்ட தொழிலா இருந்தாலும், அதுல நான் நம்பர் 1 இருப்பேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப செருப்பு தைக்கிற தொழில வந்து குறைச்சு சொல்லல. எந்த விஷயமா இருந்தாலும். அதுல வந்து நான் பெஸ்ட்டா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அவரோட கொள்கைகள் வேற. ஆனா அவர் வந்து தமிழ்நாட்டுல இன்டர்வியூல நம்பர் 1 வந்து இருக்கிறாரு. அப்படி நீங்க எத அடைய பார்க்கிறீங்களோ, அதுக்கு நான் நம்பர் 1 வரணும்னு சொல்லி நினைங்க. அப்படி நினைக்கிற நேரம் உங்களுக்குள்ள ஒரு சோர்வு வரும். என்ன சோர்வுன்னு சொன்னா, இது நமக்கு வருகதில்ல, அவனுக்கு வருகுதுன்னு சொல்லி. அப்ப என்ன ப்ராப்ளம்ன்னு தான் பார்க்கணும். உங்களுக்கு ஒரு நாளும் வராதுன்னு சொல்லி யோசிக்காதங்க. விளங்குதா?
ஒரு நாளும் உங்களுக்கு வராதுன்னு சொல்லி மட்டும் யோசிச்சிடாதங்க. ஓகே. ஒரு நாளும் உங்களுக்கு வராதுன்னு சொல்லி மட்டும் நீங்க யோசிச்சிடாதங்க. முக்கியமா இந்த சைக்காலஜி அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, நாங்க வந்து எங்கட மைண்ட என்ன செய்றது? மெயினா பெஸ்ட்டா வச்சுக்கொள்றது. ஓகே. சைக்காலஜி அப்படின்னு சொல்லி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைக்காலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் மைண்ட் அண்ட் பிஹேவியர். எங்கட மைண்ட், எங்கட தன்மைகள நம்ம எப்படின்னு சொல்லி படிக்கிறது தான் இந்த சைக்காலஜின்னு சொல்றது. இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ தான் சைக்காலஜியுடைய உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ நெறைய பேருக்கு இது வந்து என்ன செய்யும்? ஒரு மாற்றத்த கொண்டு வந்திருக்கும். சைக்காலஜி ஏன் படிக்கணும்னா, முதலாவது விஷயம் நெறைய ரீசன்ஸ் இருக்குது. அதுல முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் செல்ஃப். உங்கள பத்தி நீங்க அறியணும். உங்கள பத்தி நீங்க அறியணும். ஓகே. ஸோ அடுத்ததா என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, அண்டர்ஸ்டாண்ட் த பீப்பிள் அரவுண்ட் யூ. நான் வழமையா வந்து என்னது ஸ்லைட வாசிக்கொண்டு இது இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்ற ஆள் இல்ல. எல்லா விஷயமும் உங்களுக்கு தந்துட்டு அதுக்கு பின்னால சொல்ற நேரம் ஒட்டோவா உங்களுக்குள்ள விளங்கிரும். அப்ப நீங்க முதலாவது உங்கள பத்தி அறியணும். உங்கள சுத்தி இருக்கிறவங்கள பத்தி அறியணும். உங்கள நீங்க வழங்கப்படுத்திக்கணும். உங்கள சுற்றி இருக்கிறவங்கள நீங்க வழங்கப்படுத்திக் கொள்ளணும். எல்லாருக்குமே ஒரு என்னது ஒரு ஆசை ஒன்று இருக்குதான். நல்ல இடத்துக்கு வரணும். எங்க மத்த எல்லாரையும் நல்லா பார்த்துக்கணும். ஆனா நாங்க வந்து கொள்ள இயலா அப்படின்னு சொல்ற ப்ராப்ளமும் இருக்கு. அடுத்தது வந்து இம்ப்ரூவ் யுவர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். மெயினா வந்து ஒருத்தர்ட்ட இருக்கக்கூடிய முக்கியமான சிறப்பம்சம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். பேசுறது. ஒரு விஷயத்த அடுத்தவருக்கு ஃபுல்லா தெளிவா கன்வே பண்றது தான் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஓகே. ஸோ அது உங்களால செய்ய இயலுமாக இருந்தா நீங்க பெஸ்ட். உங்களால இப்ப செய்ய இயலாண்டு சொன்னா சொல்லுங்க. இப்பதான் உங்களால செய்ய இயலாது. ந அடுத்த 4 மாசமோ, 6 மாசத்திலயோ நான் செஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்ற நம்பிக்கை இருக்கணும். இப்ப உங்களால செய்ய இயலாண்டு இருந்தா, இயலுமானவங்க கூட இருப்பீங்க. 4 மாசமோ, 6 மாசமோ, 1 வருஷமோ, 2 வருஷமோ, எனக்கு லைஃப் வந்து பேலன்ஸ் இருக்குது. ஏன்ட உசுரு வந்து நாளைக்கு போனா ப்ராப்ளம் இல்ல. 10 வருஷத்துக்கு போகுது அப்படின்னு சொன்னா, 2 வருஷத்துல நான் அச்சீவ் பண்ணியே ஆவேன். அப்படின்னு சொல்ற ஒரு நம்பிக்கை உங்கள்ட்ட மெயினா இருக்கணும். நீங்க எந்த ஏஜ்ல இருந்தாலும் சரி. ஓகே. ஸோ நெறைய உதாரணம் இருக்குது. அத சொல்ல போற நேரம் அது என்னது பழைய காலத்து மோட்டிவேஷனல் சிஸ்டமா இருக்கும். அதுன்றதால உங்களோட மனசோட வந்து நான் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா பேசிக்கொண்டு இருக்கிறேன். ஓகே. யூடியூப்லயும் லைவ் போகுது. ஓகே. ஸோ அப்ப நான் வந்து இடைக்கிடைக்க ஃப்ரீ வொர்க் ஷாப்புகள், சைக்காலஜி சம்பந்தமான வொர்க் ஷாப்புகள் வைப்போம். வேற வேற விஷயங்கள் சம்பந்தமான வொர்க் ஷாப்புகள் வைப்போம். நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கொள்ள இயலும். ஸோ இது இல்லாம பின்ஸோல கோர்சஸ் இருக்குது. ஸோ அதுல நீங்க ஜாயின் பண்றனாலும் ஜாயின் பண்ணலாம். ஸோ அது வந்து டிப்ளோமா இன் சைக்காலஜி அண்ட் கவுன்சிலிங் கோர்சஸ் இருக்குது. அதே போல டிப்ளோமா இன் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சொல்ற கோர்சஸ் இருக்குது. ஸோ அந்த 2 கோர்சஸையும் வந்து உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது 2யும் நான் சொல்றதுக்கு முன்னால, பின்ஸோவ வந்து நீங்க இந்த கோர்சஸ்க்கு வந்து நீங்க சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ற விஷயத்தையும் நான் வந்து என்ன செய்றேன்? சொல்லிக் கொள்றேன். ஓகே. பின்ஸோவ நீங்க ஏன் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கிற லெக்சர்ஸ் மாரெல்லாம் எக்ஸ்பர்ட் லெக்சர்ஸ். நீங்க எதிர்பார்க்காதத விட பெஸ்ட்டா டீச் பண்றவங்க தான் இங்க வந்து நாங்க என்ன செஞ்சுக்கிறோம், உங்களுக்கா வேண்டி செலக்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகே. ஸோ இதுக்கு முன்னால நீங்க பின்ஸோவ தெரியாம இருந்திருப்பீங்க. ஆனா இன்றைக்கு பின்ஸோவ தெரிஞ்சீங்கன்னு சொன்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. கோர்ஸ்ல ஜாயின் பண்றவங்க கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. வொர்க் ஷாப்புகள் இடைக்கிடைக்க நடக்கும். அதுல ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இன்றைக்கு வொர்க் ஷாப்ல ஜாயின் பண்ண ஆட்களுக்கு நாங்க உங்களுக்கு என்ன செய்வோம்னு சொன்னா, Google ஃபார்ம் ஒன்று நாளைக்கு உங்களுக்கு நாங்க அனுப்புவோம். அதுல நீங்க நிரப்ப வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, உங்களோட இமெயில், உங்களோட சர்டிஃபிகேட்ல எந்த நேம்ல வரணும் அப்படின்னு சொல்ற விஷயம் தான். ஓகே. உங்களோட இமெயிலும், உங்களோட சர்டிஃபிகேட்ல என்ன நேம்ல வரணும் அப்படின்னு சொல்ற விஷயம் தான் நீங்க அந்த Google ஃபார்ம்ல நிறைக்கணும். அப்படி யாருக்கும் நிறைக்க தெரியலன்னு சொன்னா சொல்லுங்க. பட் என்னண்டா, நீங்க அதத்தான் நிறைக்கணும். அந்த நிறைக்கிற நேரம் கேப்பிட்டல்ல உங்களோட நேம வந்து டைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அப்போ உங்களோட இமெயிலுக்கு என்னது சர்டிஃபிகேட் ஒன்று வரும். அது அழகான சர்டிஃபிகேட். நீங்க பார்க்கறதுக்கு வந்து என்ன செய்யும்?
இன்ட்ரெஸ்டான ஒரு சர்டிஃபிகேட் உங்களுக்கு ஒர்க் ஷாப்பில் கிடைச்சதாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ள இயலும். தேவைன்னு சொன்னால் நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ள இயலும். ஏன்னா நாங்கள் ஒஃபீஷியல் சிஸ்டத்தோட பின்ஸோட சீலோட தான் எம்போஸ்ட் சீலோட தான் நாங்கள் அந்த சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்போ கட்டாயம் நாளைக்கு வந்து கூகுள் ஃபார்ம் வந்து என்ன செய்யணும், எல்லாரும் வந்து நீங்கள் வந்து நிறைச்சிக்கொள்ள வேணும். ஓகே, இது சம்பந்தமான அப்டேட்டை நான் நாளைக்கு உங்களுக்கு என்ன செய்வேன்னு சொன்னால் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நான் தருவேன். ஓகே, அப்போ முதலாவது பின்ஸோ வந்து எக்ஸ்பர்ட் லெக்சர்ஸ். ஸோ நீங்கள் எதிர்பார்க்காத விதம். ஓகே, நீங்கள் இன்றைக்கு என்ன எந்த அளவுக்கு எதிர்பார்த்துறீங்களோ எனக்கு தெரியல. பட் என்னால் ஃபுல் கான்ஃபிடென்ஸாக உங்களுக்கு முடியுமான வரைக்கும் நான் என்ன செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் இங்கே லெக்சர் பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஸோ அடுத்தது பின்ஸோல ரெக்கார்டிங்ஸ் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் ஏதாவது கோர்சஸ் சரி படித்தா ஒர்க் ஷாப் சரி செஞ்சீங்கன்னு சொன்னால் ரெக்கார்டிங்ஸ் கொடுப்பாங்க. ஆரம்ப காலத்தில் இங்கே ரெக்கார்டிங்ஸ் வந்து யாருமே கொடுக்கல. அதை முதலாவது கொண்டு வந்து ரெக்கார்டிங்ஸை கொடுக்குறத பழக்க வச்சது பின்ஸோ தான். ஸோ 3 வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் முதலாவதே ரெக்கார்டிங்ஸ் வந்து கொடுத்தோம். ஓகே, அடுத்து எனி டவுட் வந்து எனி டைம் வந்து டவுட் வந்து கிளியர் பண்ணலாம். நீங்கள் எனி டைம் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து டவுட்ஸ் கிளியர் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு ஒர்க்கில் வெளியே இருந்தால் இருங்க, நான் கொஞ்சம் லேட் ஆகி உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து மாடர்ன் சிஸ்டம், பழைய காலத்து சிஸ்டத்துக்கு டீச் பண்ணுறல. ஓகே, கேட்டுட்டு இருங்க, படிச்சுட்டு இருங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் இல்லை. அடுத்த செகண்ட் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்றத யோசிக்க வைக்கிற மாதிரி தான் எங்களோட டீச்சிங் சிஸ்டமும் எங்களோட டீச்சிங் ஸ்கிரிப்டும் காணப்படும். ஸோ அடுத்த நிமிஷம் என்னத்தை சொல்ல போறாங்க அப்படின்றத நீங்க யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி தான் எங்களோட டீச்சிங் சிஸ்டம் காணப்படும். ஓகே, அடுத்தது நாட் லைக் யூடியூப். நீங்க யூடியூப்களில் படிக்கிற மாதிரியும் இருக்காது. சும்மா ஒரு விஷயத்த சொல்லிட்டு போற ஏதோ அப்படின்னு சொல்லி அப்படியும் இருக்காது. ஸோ நாங்கள் ஃபுல்லாகவே கான்ஃபிடென்ஸாக தான் டீச் பண்ணுவோம். ஓகே, அடுத்தது வந்து நாங்கள் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ சர்டிஃபிகேட் கோர்சஸ்களுக்கும் ப்ரொவைட் பண்ணுறோம், அதே மாதிரி டிப்ளமா கோர்சஸ்களுக்கும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ முதல் முறையாக ஒர்க் ஷாப்புக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு பின்னால் நாங்கள் செய்கிற ஒர்க் ஷாப்புகள் நீங்கள் ஜாயின் பண்ணினா அதுக்கும் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ண இருக்கிறோம். ஓகே, இந்த 2 கோர்சஸையும் பற்றி சுருக்கமாக சொல்கிறேன். டிப்ளமா இன் சைக்காலஜி அண்ட் கவுன்சிலிங் கோர்ஸ். முக்கியமாக இந்த கோர்ஸ் ரெண்டுமே வந்து நான் டீச் பண்ணுறல, ஆனால் உங்களுக்கு மந்த்லி 2 கிளாஸ் அல்லது ஒரு கிளாஸ் ஆவது நான் வந்து உங்களுக்கு செஷன்ஸ் வந்து எடுப்பேன். ஓகே, ஸோ டிப்ளமா இன் சைக்காலஜி அண்ட் கவுன்சிலிங் கோர்ஸ் அண்ட் டிப்ளமா இன் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ். இதை டீச் பண்ணுறவங்க என்னை விட பெஸ்ட்டாக ப்ரைவேட் கேம்பஸ்களில் வந்து டிப்ளமா இன் கவுன்சிலிங் இன் சைக்காலஜி டீச் பண்ணுறவங்க ப்ரைவேட்டில் 4 கேம்பஸில் டீச் பண்ணுறாங்க. பின்ஸோ வந்து 5வது கேம்பஸ். ஓகே, 5வது இன்ஸ்டிடியூட். ஸோ டிப்ளமா இன் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டீச் பண்ணுறவங்களும் இங்கிலீஷ்லையும் டீச் பண்ணுறாங்க, தமிழ்லையும் டீச் பண்ணுறாங்க. இந்த கோர்சஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் செட்டில் கேட்க வேணாம். நீங்கள் கட்டாயம் என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட அட்மின்ட்டை கேட்டுக்கொள்ளுங்க. நீங்கள் இருக்கிற ஒவ்வொரு குரூப்லேயும் இருக்கிற அட்மின்ட்டை வந்து நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்க. நீங்கள் அவங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தருவாங்க. இந்த கோர்சஸ் சம்மந்தமான டிஸ்கவுண்ட்ஸ் வந்து தருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து 6 மாதத்துக்கு நடக்கும். இந்த கோர்ஸ் வந்து 6 மாசத்துக்கு. ஆனா இந்த கோர்ஸ்ட வெளியீடு வந்து 1 வருஷம். நீங்க இப்ப டிப்ளமா இன் சைக்காலஜி அப்படின்னு சொல்ற இந்த கோர்ஸ் வந்து நீங்க முடிச்சீங்கன்னு சொன்னா 1 வருஷம் முடிச்ச சர்டிபிகேட் தான் உங்களுக்கு கிடைக்கும். எப்படின்னு சொன்னா இது வந்து வீக்லி ஒரு கிளாஸ் போட்டு டீச் பண்ண வேண்டிய விஷயம். ஆனா என்ன அப்படின்னு சொன்னா இங்க நாங்க வீக்லி 2 கிளாஸ் போட்டு உங்களுக்கு 6 மாசம் டீச் பண்றோம். இதே வீக்லி 3 கிளாஸ் போட்டா 4 மாசம். ஆனா அப்படி டீச் பண்றது எல்லாருக்கும் சரியில்லை. பெட்ஜ் ஒத்துக்கொள்வாங்கன்னு சொன்னா ஓகே டீச் பண்ணலாம். அப்போ இது வந்து தமிழ்ல தான் டீச் பண்ணுவாங்க. 6 மந்த் கோர்ஸ் இது. ஆன்லைன்ல தான் 100% ஆன்லைன்ல தான் நடக்கும். ஓகே, 100% ஆன்லைன்ல தான் இந்த கோர்சஸ் 2 கோர்ஸுமே நடக்கும். இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நீங்க கட்டாயம் அட்மின்ட்ட கேட்டுக்கொள்ளுங்க. ஸோ எவ்வளவு இருக்கும்னு சொல்லி நினைக்கிறீங்க? டைப் பண்ணுங்க. இந்த கோர்சஸ் இல்லாம நான் ஃப்ரீ ஒர்க் ஷாப்புகள் வந்து உங்களுக்கு இருந்துவேன். நீங்க பின்ஸோட ஏதாவது ஒரு குரூப்ல இருந்து கொள்ளுங்க. ஏதாவது ஒரு குரூப்ல இருந்து கொள்ளுங்க. உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் 100% இருக்கிறதுக்கு நான் வந்து கேரண்டியா இருப்பேன். ஓகே, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஃபீஸ் வந்து சொல்றீங்க. ஸோ 6 மாசம். ஸோ வீக்லி 2 கிளாஸஸ். அதே மாதிரி இந்த சர்டிஃபிகேட்டை பற்றி சொல்றதா இருந்தா உங்களுக்கு நாங்க இன்டர்நேஷனலி அப்ரூவ்டான சர்டிஃபிகேட் வந்து நாங்க வழங்குவோம். ஓகே, இன்டர்நேஷனலி
அப்ரூவ்டான சர்டிஃபிகேட் வழங்குவோம். அதே மாதிரி யூஜிசி ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்ட சர்டிஃபிகேட்டுகள் வந்து நாங்கள் இதுக்கு வழங்குறோம். ஸோ கோர்ஸ் சம்பந்தமான டீட்டெயில்ஸ் நீங்கள் அட்மின்ட்ட மெசேஜ் பண்ணி கேளுங்க. கோர்ஸ்ட ப்ரைஸ் வந்து என்னது உங்களுக்கு பொருத்தமாக தான் இருக்கும். மந்த்லி ஒரு 3000மோ 4000மோ 2000மோ 5000மோ இதுக்குள்ள ஏதோ ஒரு தொகையில் நீங்கள் பே பண்ணுற மாதிரி நீங்கள் படித்து கொண்டு போகிற மாதிரி கோர்சஸ் தான். லைஃப்பில் டிப்ளமா கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறது ஒவ்வொருத்தருக்குமே இருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏண்டா எல்லாருக்கும் எல்லா டிகிரியும் முடிக்க இயலாது, அப்படித்தானே? டீச்சர் ஆகிறவங்களுக்கு என்னது அவங்களுக்கு சைக்காலஜில டிகிரி முடிக்க இயலுமான்னு சொன்னா அதுக்கு ஒரு டைம் ஒன்று எடுக்கும். லோயர் ஆனவங்க சைக்காலஜிலையும் டிகிரி முடிக்கிறேன்டா முடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா எல்லா டிகிரியும் முடிக்க இயலாது. ஆனா டிப்ளோமான்னு சொல்லி ஒன்று முடிச்சா உங்கள்ட்ட ஒரு பெரிய நாலேஜ் ஒன்று இருக்கும். அது ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல இருந்தாலும் சரி, டிப்ளோமா இன் சைக்காலஜி அண்ட் கவுன்சிலிங்ல இருந்தாலும் சரி. இப்போ இந்த 2 கோர்சஸும் என்ன அப்படின்னு சொல்ற விஷயத்த பார்த்தீங்கன்னா, டிப்ளோமா இன் சைக்காலஜி அண்ட் கவுன்சிலிங்னு சொல்றது பொதுவாகவே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ இது வந்து ஏற்கனவே டிகிரி முடிச்சவங்க படிப்பாங்க, A-level முடிச்சவங்க படிப்பாங்க, வீட்டில் இருக்கிறவங்க இது படிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன். ஸோ இப்படி ஒரு கோர்ஸ் ஒன்று இருக்குது. அப்படி அதை படித்து அதில் நாலேஜ் எடுப்பாங்க. அவங்க ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்க. அவங்கள சுற்றி இருக்கிறவங்கள அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போவாங்க. ஸோ இது வந்து யாருக்கும் படிக்கலாம். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிற கோர்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், இது வந்து நீங்கள் லைஃப்பில் உங்களோட லெவல் அப்புக்கு தேவையான ஒரு சர்டிஃபிகேட். நீங்கள் உள்நாட்டில் எங்கே இன்டர்வியூ போகிற அப்படின்னு சொன்னாலும் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சர்டிஃபிகேட் இருக்குமென்னு சொன்னால் நீங்கள் அடுத்த ஸ்டேஜ். கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறீங்க, நீங்க இருக்கிறவங்கள விட உங்களுக்கு பதவி உயர்வுகள் தேவைப்படும். கவர்மெண்ட் ஜாப்ல மேனேஜ்மெண்ட் சைட்ல, டீச்சிங் சைட்ல பதவி உயர்வு இல்ல. ஆனா இது வந்து யூஸ் ஆகும். ஓகே, இது வந்து பதவி உயர்வுக்கு யூஸ் ஆகலாம். ஓகே, ஆனா மேனேஜ்மெண்ட் சைட்ல ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். இதே மாதிரி வெளிநாட்டு ஒர்க்குகளுக்கு, அதாவது வெளிநாட்டுல கல் உடைக்கிற வேலை, மண் உடைக்கிற வேலை, வீடு கழுவுற வேலைக்கெல்லாம் சர்டிஃபிகேட் பார்க்க மாட்டாங்க. ஸோ நீங்க ஏதாவது ஆஃபீஸ் ஒர்க்குகளுக்கு போறீங்க, அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து ஏதாவது ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி ஒர்க்குகளுக்கு போறீங்கன்னா, நீங்க இருக்கிற இடத்துலேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கான கோர்சஸ்கள் தான் இந்த 2 கோர்சஸும். ஸோ இது வந்து நீங்க செய்றதாக இருந்தா கட்டாயம் வந்து என்ன செய்யுங்கன்னு சொன்னா, நீங்க அட்மின்ட்ட கேட்டுக்கொள்ளுங்க. இது 2 கோர்ஸும் சம்பந்தமான டீப்பான சேர்ந்த ஒரு ரெக்கார்டிங்ஸ் வந்து உங்களோட குரூப்புக்கு கிட்டத்துல கிடைக்கும். இன்னும் ஒரு 3 நாளைக்குள்ள மாரி கிடைக்கும். ஸோ அதையும் நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. உங்களோட லைஃபுக்கு எது சூட்டபிளா இருக்கிறோ அந்த கோர்ஸை எடுத்துக்கொள்ளுங்க. நினைக்கிற என்ன 2 கோர்ஸையும் எடுக்கொண்டு கடைசியில ஒரு கோர்ஸும் இல்லாம போயிடக்கூடாது. ஸோ அப்ப நீங்க என்ன செய்யுங்க, அதை ட்ரை பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இது இல்லாம ஒர்க் ஷாப்ஸ்கள் நாங்க செய்வோம். ஸோ அது கூட நீங்க என்ன செய்யலாம், ஜாயின் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பின்ஸோட குரூப் லிங்க் இல்லாதவங்க அட்மின்ட்ட கேட்டு குரூப் லிங்க் எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ எல்லாரும் வந்து என்ன செய்யுங்கன்னு சொன்னா, கட்டாயம் வந்து கிடைக்க நடக்கிற ஒர்க் ஷாப்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, நாங்க பின்ஸோல வந்து ஸ்டேட்டஸ், அதாவது ஸ்டேட்டஸ் வைக்க சொன்னோம் உங்களை. பின்ஸோல ஸ்டேட்டஸ் வந்து வைக்க சொன்னோம். ஸோ இதுல ஸ்டேட்டஸ் வச்சவங்களும் இருப்பீங்க, இல்லாதவங்களும் இருப்பீங்க. சர்டிஃபிகேட்டை எதிர்பார்த்தவங்களும் இருப்பீங்க, இல்லாதவங்களும் இருப்பீங்க, அப்படித்தானே? ஸோ ஸ்டேட்டஸ் வச்சவங்களும் இருப்பீங்க, இல்லாதவங்களும் இருப்பீங்க. ஒரு சில பேர் வந்து கோவமா கூட இருந்திருப்பீங்க, என்ன ஸ்டேட்டஸ் வைக்க சொல்றாங்க அப்படின்னு. ஏன் நாங்க ஸ்டேட்டஸ் வைக்க சொல்றோம் அப்படின்னா, அது நிறைய பேருக்கு போய் சேரும். ஓகே, நிறைய பேர் வந்து இந்த விஷயங்கள் இப்ப பின்ஸோன்னு சொல்லி தெரியாம இருந்தவங்களுக்கு இது என்னது ஒரு முக்கியமான இது. அப்ப ஸ்டேட்டஸ் வச்சு அதை ஸ்கிரீன்ஷாட் அனுப்பினா ஒரு கன்ஃபர்மேஷன், ஓகே இவ்வளவு பேருக்கு போகுது அப்படின்னு சொல்லி. ஓகே, நாங்க சம்டைம் பின்ஸோட நம்பர்கள் சேவ் பண்ண சொல்லியிருப்போம். ஸோ அதே மாதிரி பின்ஸோ வந்து உங்களை ஸ்டேட்டஸ் வைக்க சொன்னது யாருக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி இருந்திருந்தா சுவரா நீங்க பின்ஸோவை மன்னிச்சு கொள்ளுங்க. நாங்க வைக்க சொல்லி ஸ்கிரீன்ஷாட் அனுப்ப சொல்றதுக்கான ரீசன் என்னடா, அது ஒரு சிஸ்டம். ஸோ அப்பதான் நிறைய பேருக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்றது. ஓகே, ஸோ கிடைச்சவங்களுக்கு இன்றைக்கு சான்ஸ் கிடைச்சிருக்குது. கிடைக்காம நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்க இல்லை. ஆனா அவங்களுக்கு லைஃப்ல கூட வேற சான்சஸ் கூட கிடைக்கலாம். ஸோ சான்சஸ் இந்த வேர்ல்டுல நிறைய இருக்குது. அதுல நீங்க அந்த சான்சஸ்கள் மட்டும் யோசிக்காம உங்களோட ஸ்கில்லை நீங்க நம்புங்க, அதுக்கான டைமை கொடுங்க, லைஃப்ல அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். ஸோ கோர்சஸ் எடுக்கிறார்கள் அட்மின்ட்ட பேசிக்கொள்ளுங்க. ஸோ இன்றைக்கு ஓவராலா இந்த செஷன் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்ற விஷயத்த சொல்லுங்க. கோர்சஸ் சம்பந்தமான டவுட்ஸ் வந்து நீங்க வந்து கட்டாயம் அட்மின்ட்ட வந்து கேட்டுக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ ஓவராலா இந்த செஷன்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சார்? சோசியல் சயின்ஸ் டிப்ளோமா
Sir, I am old student Binzo. Your lectures are very nice until now. Graphic designing, web designing, இந்த workshopல useful for thank you. Okay, இன்னும் நிறைய workshop செய்யறதுக்கு பிளான்ல இருக்கிறேன். Okay, thank you. Very useful. Zainab Zakir சொல்லியிருக்கிறாங்க, very useful. Well done, sir. முகமது அஃப்லல் சொல்லிக்கிறாங்க. அப்துல் சொல்லியிருக்கிறாங்க, யூஸ்ஃபுல். ஓகே, ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிறாங்க, நிறைய பேர் ரொம்ப யூஸ்ஃபுல். ஓகே, முஃபாஸ் சொல்லியிருக்கிறாங்க, வெரி யூஸ்ஃபுல். சார் உங்களோட ஸ்கிரீன்ஷாட் அனுப்பணும், உங்களுக்கா ஸ்கிரீன்ஷாட் அனுப்பணும், உங்களோட குரூப்ல இருக்க அட்மினுக்கு அனுப்பணும். ஓகே, ஸோ ஒர்க் ஷாப் வந்து ஸ்கிரீன்ஷாட் அனுப்பினவங்களுக்கு கூகுள் ஃபார்முக்கான லிங்க் வந்து கிடைக்கும். ஸோ அவங்க என்ன செய்வாங்க, கூகுள் ஃபார்மை நினைச்சா அவங்களுக்கு இமெயிலில் சர்டிஃபிகேட் வரும். ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் பார்க்குற நேரம் எல்லாம் 100% கான்ஃபிடென்ஸ் வந்து உங்களுக்கு வரணும். நீங்க முகம் கழுக போற நேரம், முகம் கழுகுற நேரம், அந்த தண்ணி விழுற நேரம் உங்களுக்கு 100% கான்ஃபிடென்ஸ் வரணும். அந்த நேரத்துக்கு நான் ஞாபகம் வரணும். ஓகே, ஸ்கூலுக்குள்ள போயிட்டு நீங்க என்டர் ஆகுறீங்க, உங்களோட பிளாக் போர்டை பாக்குறீங்கன்னு சொன்னா அங்க 100% கான்ஃபிடென்ஸ் தான் ஞாபகம் வரணும். ஓகே, நீங்க பிசினஸ் செய்ய போறீங்க அல்லது ஒரு இடத்துக்கு ஒர்க் பண்ண போறீங்கன்னு சொன்னா அங்க போயிட்டு நீங்க முதலாவது பாக்குற இடத்தை யோசிச்சு கொள்ளுங்க. இப்ப நீங்க டெய்லி பாக்குற நேரம் உங்களுக்கு 100% கான்ஃபிடன்ஸ் லெவல் வரணும். அப்படி யாருக்காவது வந்துச்சுன்னு சொன்னா ஒரு 1 வீக்கு பின்னால மெசேஜ் பண்ணி சொல்லுங்க, சார் நீங்க சொன்னது ஞாபகத்துல என்னது வந்திருக்குது அப்படின்னு சொல்லி. கான்ஃபிடன்ஸ் வந்தாலே அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றதா நாங்க ப்ராப்ளம். அதை நம்ம தேடி பிடிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. நீங்க செய்யற விஷயத்துக்கு நேரத்தை கொடுங்க, அதுவா அவங்கள ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகும். சரியா பிளான் பண்ணினீங்கன்னு சொன்னா ஓகே. நீங்க படிப்பிக்கிறது நல்லா கிளியர் ஆயிக்குது. நல்லா பிளஸ் யூ ஆல்வேஸ் சார். ஆர்எஸ் சொல்லிக்கிறான், ஷும்லா சொல்லிக்கிறான், ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். கர்சி சிஸ்டர் சொல்லிக்கிறாங்க, சூப்பர். ஓகே, ஜஸி சொல்லிக்கிறாங்க, வெல் எக்ஸ்பிளைன், ஒன் ஆஃப் த பெஸ்ட் மோட்டிவேஷன் எவர், தேங்க்யூ ஸோ மச் சார். அட்மின் கிட்டயா சார் சர்டிஃபிகேட் பத்தி கேட்கணும்? ஓகே, நீங்க கோர்ஸ் சம்பந்தமான டீட்டெயில்ஸை இப்போ கேளுங்க. சர்டிஃபிகேட் சம்பந்தமா நாளைக்கு நாங்க குரூப்ல அப்டேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ யூடியூப்ல கேட்குறவங்களோட டவுட்ஸ்ல வந்து என்ன பண்ணலாம். ஓகே, இப்போ செஷன் வந்து முடிஞ்சு லெஃப்ட் ஆகிறவங்க லெஃப்ட் ஆகலாம். யாராவது உங்களோட ஃபீட்பேக்களை இதுல தெரிவிக்க நினைக்கிறீங்கன்னா தெரிவிக்கலாம். ஓகே, வெரி யூஸ்ஃபுல் சார். என்ன மாதிரி ஒர்க் ஷாப் யூஸ்ஃபுல்லா இல்லைங்க? இந்த மாதிரி. தேங்க்யூ சார், மோட்டிவேட்டட் சார், வெரி யூஸ்ஃபுல் சார். புறப்பத்தானல எங்க இருக்குது? புறப்பத்தான கியூலேக்காடு அல்ல அவங்களுக்கு. ஓகே, கொஞ்சம் இருங்க, கேட்டுக்கொள்ளும். ஓகே, தருண் பிரதர் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? தருண் பிரதர் எப்படி இருந்துச்சு? ஓகே, எல்லாருமே பேசுங்க. ஓகே, அப்துல் ரஹ்மான் அண்ட் வந்து ஓகே, தனு பிரதர் எப்படி இருந்துச்சு? தனுஷியா சிஸ்டர் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? பிரவீனா சிஸ்டர் எப்படி இருந்துச்சு? ஸோ எல்லாருமே ஓகே. ஸோ சாப்பிடாம வந்தவங்க டைமுக்கு போயிட்டு சாப்பிட்டு கொள்ளுங்க. சார், நான் மண்டே ஓ லெவல் செய்கிறேன், எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. தேங்க்யூ சார், இட் இஸ் ஸோ யூஸ்ஃபுல் சார். தேங்க்யூ சார். சார், உங்களோட படிப்பிக்கிற மெத்தட் நல்லா இருக்கு. தேங்க்யூ. ஓகே, யூடியூப் பார்க்குறவங்க, ரெக்கார்டிங்கில் பார்க்குறவங்க உங்களோட ஃபீட்பேக்கை வந்து என்ன செய்யுங்க, அட்மினுக்கு கட்டாயம் தெரிவிச்சுக்கொள்ளுங்க. சார், ஸ்டேட்டஸ் வச்சு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பினா தான் சர்டிஃபிகேட் அனுப்புவீங்க சார்? இல்லை, அது என்னன்னு சொன்னால் நிறைய பேருக்கு போகிறதுக்காக வேண்டி ஒரு ரூல்ஸ் தான் நாங்கள் செஞ்சது. சர்டிஃபிகேட் வந்து எல்லாருக்குமே கிடைக்கும், ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ண எல்லாருக்கும்.
கிராஃபிக் டிசைனிங் ஒர்க் ஷாப் வேணும் சார். ஓகே. நேம் என்ன சார்? நேம் வந்து சாலிஹின். எக்ஸலன்ட் ஒர்க் ஷாப் டன் பை திஸ் டீம் பின்சோ. தேங்க் யூ ஸோ மச். யுவர் வேர்ட்ஸ் ஆஃப் சப்போர்ட் அண்ட் மோட்டிவேஷன் ஹேவ் பீன் driving force in our life, and we are incredibly grateful for your kindness. Your belief in us have made a significant impact, and we will never forget your unwavering support. Thank you so much for your pushing me to be us best self, and you give a big chance. Thank you. Sir, workshop-க்கு மறுமா இன்ஃபார்ம் பண்ணுவீங்களா? workshop-க்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். நல்ல கைடன்ஸ் கிடைச்சது சார். வெரி யூஸ்ஃபுல் சார். at workshop. Very interesting Binzo. Name என்ன சார்? கியூலே கடை. நேம் என்ன சார்? கியூலே கடை சேர்டு. ஓகே, என்னது இவ்வளோ டீட்டெயில்ஸாக கேட்குறாங்க? வேர் ஆர் யூ? ஐ எம் ஃப்ரம் ப்ரோபதான. உங்களோடதுல ஃப்ரீ லான்சர் கோர்ஸ் இருக்கா? ஃப்ரீலான்சர் கோர்சஸ் இல்லை, பிஸ்னஸ் கோர்சஸ் இருக்குது. ஃப்ரீலான்சர் ஆகிறதுக்கு நிறைய பேர் ஆசை இருக்கும். அவங்கள விட மேலே நீங்கள் பிஸ்னஸ் ஆகலாம். ஸோ அதுக்கான மோட்டிவேஷனல் ஒர்க் ஷாப்புகளும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி செய்வோம். சார், இனி எப்படி ஒரு மோட்டிவேஷன் ஒர்க் ஷாப் எப்போ வைப்பீங்க? ஓகே, நான் வைக்கிறேன். அமேசிங் சார், போரிங் இல்லாமல் ஒர்க் ஷாப் நடந்துச்சு. கீப் இட் அப். வேர் ஆர் யூ? ஐ எம் ஃப்ரம் புரப்பத்தான். ஐ எம் ஏ லெவல் ஸ்டூடெண்ட். யுவர் மோட்டிவேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் வெரி யூஸ்ஃபுல். தேங்க்யூ சாஹிப். புகழினி, வெரி யூஸ்ஃபுல் சார், தேங்க்ஸ். ரஸ்மி, ஆர்ட் கோர்சஸ் இருக்கா சார்? இல்லை, கோர்ஸ் ஆர்ட் கோர்ஸ் இந்த really motivated us to gain more knowledge. கோர்ஸ் ஃபீஸ் சொல்ல இயலுமா? கோர்ஸ் ஃபீஸ் வந்து அட்மின்ட்ட பேசிக்கொள்ளுங்க. ஸோ மந்த்லி ஒரு 4000 மாதிரி பேமெண்ட் பண்ணுற மாதிரி வரும். அப்படி ஐ எம் ஆல்சோ ஹரப்பத்தான அப்துல் ரஹ்மான். ஓகே சார், ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பினா பட் ரெஸ்பான்ஸ் இல்லை. நிறைய பேர் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புறதானே, அதனால அவங்க வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் எல்லாருக்குமே சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கும். ஸ்க்ரீன்ஷாட் அனுப்ப சொல்றது என்னத்துக்கு அப்படின்னு சொன்னால், உங்களோட வந்து முக்கியமாக வந்து நிறைய பேருக்கு போய் சேரணும். அடுத்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு நீங்கள் வந்து நம்பர்கள் வந்து சேவ் பண்ணீங்கன்னா, ஸோ நாங்களும் சம்டைம்ஸ் சேவ் பண்ணால் உங்களுக்கு ஸ்டேட்டஸில் சரி எங்களோட அப்டேட் வரும். தேங்க்ஸ் a lot சார். சூப்பர் எக்ஸ்பிளனேஷன் சார். கங்க்ராச்சுலேஷன் ஆன் கண்டினியூங் ஏ அகாடமிக் ஜேர்னி ஈவன் ஃபர்தர். ஓகே சார், நான் நெகட்டிவாக திங்க் பண்ணுவேன். பட் நான் இந்த ஒர்க் ஷாப்புக்கு வந்த பிறகு எனக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு சார். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் யுவர் பர்ஃபெக்ட் லெக்சரிங். வெரி யூஸ்ஃபுல் சார். ஓகே, ஸோ இன்றைய ஒர்க் ஷாப் சுற்றி கான்ஃபிடென்ஸுக்குள்ளே தான் இருந்திருக்கேன்னு சொன்னால், உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்துச்சோ அதை நான் சால்வ் பண்ணியிருக்கிறேன். ஸோ கான்ஃபிடென்ஸாக இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். சார், நேம் என்ன சார்? மை நேம் சாஹிம். இ சர்டிஃபிகேட் நேம் எப்படி கொடுக்கறது? ஓகே, கூகுள் ஃபார்ம் ஒன்று உங்களுக்கு தருவாங்க. அந்த கூகுள் ஃபார்மில் நீங்கள் உங்களோட இமெயில் கொடுக்கணும். எந்த இமெயிலுக்கு சர்டிஃபிகேட் வரணுமோ ஒர்க் பண்ணுற ஒரு இமெயில் கொடுக்கணும். அடுத்தது அதில் உங்களோட நேமை டைப் பண்ணி சப்மிட் பண்ணி விடணும். ஓகே, இ சர்டிஃபிகேட் நேம் எப்படி கொடுக்கறது அதுதான் நான் சொன்னேனே. சார், மைண்ட் ஃப்ரீயாக இருக்குது சார். உங்கள் லெக்சர் நல்லா இருந்துச்சு சார். ஓகே, ஸோ கூடிய சீக்கிரம் உங்களோட ஊருக்கெல்லாம் மோட்டிவேஷன் செஷன்ஸ்களுக்கு வாரத்துக்கு பிளான் ஒன்று இருக்குது. ஸோ வந்தால் சந்திப்போம். என்ன கோடிங் கோர்சஸ் என்று சொல்லுங்கள் சார். கோடிங் கோர்சஸ் வந்து வெப் டெவலப்மெண்ட் அண்ட் மொபைல் டெவலப்மெண்ட் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இல்லை, இன்னொரு 3 மாதத்தில் அது ஸ்டார்ட் ஆகும் ஷெடியூல் படி. மண்டே ஓப்பனாவா இருக்கும் ஆஃபீஸ்? எஸ், நாங்கள் இப்போ ராஜகிரியில் இருக்கிறோம். ஸோ உறப்பு தானே ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறோம். பாய் சார், தேங்க்யூ. பசிக்குது சார். ஓகே, நீங்கள் சாப்பிடலாம். lot ஆஃப் தேங்க்ஸ். புகழினி திரும்ப சொல்லிக்கிறாங்க. lot ஆஃப் தேங்க்ஸ். ஸோ எல்லாரும் பெஸ்ட்டாக செய்வீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே, சொல்லுங்க பார்ப்போம் மோதரா. லோகிதன் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு?
ஃபாத்திமா தஸ்னா எப்படி இருந்துச்சு? அடைக்கலம் திலக்ஷினி எப்படி இருந்துச்சு? ஸோ யாரும் டைப் பண்ணாம இருக்கிறீங்கன்னா டைப் பண்ணுங்க. முதலாவது உங்களோட ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. என்னன்னு சொன்னா நீங்க முன்னுக்கு வரணும். அதுதான் முக்கியமான விஷயம் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு. அப்ப பயப்படாம நீங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். Thank you so much, sir. Wonderful lecturing, sir. Keep it up. This workshop is very useful. Okay, sir. I am clear. Thank you. ஓகே. இப்ப இருக்கிறவங்கள்ல சொல்லுங்க. புதுசா. இப்ப இருக்கிறவங்கள்ல கை வசத்துங்க. சரிதானே? இல்லாட்டி மெசேஜ் பண்ணுங்க. பின்சோ வந்து இப்ப இப்ப பேலன்ஸ் இருக்கிறவங்கள்ல. பின்சோ இதான் எனக்கு ஃபெஸ்மோரா அப்படின்னு சொல்ற ஆட்கள் மட்டும் எஸ்ன்னு பண்ணுங்க. இதுதான் பின்சோ எனக்கு ஃபெஸ்ட் மொரா அப்படின்னு சொல்லி. ஓகே. இருக்கிறீங்க. ஒரு நிறைய பேர் வந்து பின்சோ பத்தி தெரியாதவங்க தான் இருக்கிறீங்க. ஸோ அப்ப எல்லாருக்கும் வந்து போய் சேர்ந்து இருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஓகே. அப்ப நாங்க கிளாஸ முடிச்சுக்கொள்வோமேன்னு சொன்னா, ரெக்கார்டிங் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க இருப்பாங்க, வொர்க்ல இருந்தவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் ரெக்கார்டிங் வைத்து சேர வேண்டி வரும். ஓகே. ஸோ அப்ப எல்லாருமே வந்து பாசிட்டிவ் வைபோட இருந்து கொள்ளுங்க. ஏன்னு சொன்னா, ஃபாத்திமா நுஹா சொல்றாங்க, யுவர் வேர்ட்ஸ் கிவ்ஸ் பாசிட்டிவ் வைப் அப்படின்னு சொல்லி. ஓகே. 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 தேங்க் யூ. ஓகே. ஓ! நிறைய பேர் பொய் சொல்றாங்க அப்படியா? ஓகே, ஓகே. ப்ராப்ளம் இல்ல. பொய்க்கு சாரி. அவங்க கான்ஃபிடென்ட்டா இருந்தா ஓகே. ஓகே. மிஃப்ராஸ் வந்து நீங்க எங்க ஊர்? சார் தேங்க் யூ சார். குட் நைட். அக்கரசியா? ஓகே. வேற யாரும் இருக்கிறீங்களா? கிளாஸ் முடிஞ்சு லெஃப்ட் ஆகுறவங்க லெஃப்ட் ஆகணும். நிஜமாவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். ஓகே. புகழினி வந்து உங்களோட ஏஜ் எப்படி? நீங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? அல்லது ஜாப் செய்றீங்களா? என்ன மாதிரி? ஓகே. ஸோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா தான் இருந்திருக்கும். ஓகே. அப்ப நான் வந்து செஷன வந்து முடிச்சுக்கொள்ளவா? 59 பேர் இருக்கிறீங்க. ஸோ எல்லாரும் கேள்வி இருந்தா நீங்க கேட்கலாம். ஏதாவது சொல்றேன்டா. நான் எல்லாருமே இருக்கிற நேரம் எனக்கே செஷன் முடிக்கிறதுக்கு விருப்பம் இல்ல. நான் ஜாரா செம்மையா இருக்கு. ஓகே. தேங்க் யூ. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். குட் நைட் ஆல்வேஸ். ரியலி தேங்க்ஃபுல். யாரும் லீவ் ஆக மாட்டாங்க. ஏன் லீவ் ஆகுறாங்கல்ல? குட் நைட் சார். பாய். குட் நைட் சார். சார் வெரி யூஸ்ஃபுல். தேங்க் யூ ஸோ மச். அகைன் தேங்க் யூ. சூப்பரா இருந்துச்சு சார். தேங்க் யூ லாட் சார். ஒன்ஸ் அகைன் தேங்க் யூ. அப்ப எல்லாருக்கும் ஞாபகம் வரணும். ஓகே. ஸோ நீங்க இன்றைக்கு உங்களோட வீட்ல ஏதாவது ஒரு இடத்த 100% கான்ஃபிடென்ஸுக்கும் எந்த முகத்துக்கும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே. சாஹிம் சார் பின்சோ 100% கான்ஃபிடென்ஸ்ன்னு சொல்லி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே. அப்போ உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ இந்த பின்சோன்னு சொல்றது ஸ்டார்ட் பண்ற நேரம் என்னது?
9 ஸ்டூடெண்ட்டோட தான் ஸ்டார்ட் பண்ணினது. ஸோ இன்றைக்கு ஒவ்வொரு பெட்ஜுக்கும் வந்து 100 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே வெப் டிசைன்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. மற்ற கோர்சஸுக்கு வந்து 60-70 ஸ்டூடெண்ட்ஸ் மேலே ஜாயின் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அன்றைக்கு நான் வச்ச கான்ஃபிடென்ஸ் தான் ரீசன். ஸோ அதுக்கு சரியாக ஒர்க் பண்ணியிருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபுல் ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஆனால் இந்த முறை செஷனுக்கு நான் நினைக்கல இவ்வளவு நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்லி. அதுக்கு பின்ஸோட பிஆர்எஸ் ஸ்டாஃபும் தான் முக்கியமான ரீசன். ஸோ பிஆர்எஸ் ஸ்டாஃப் எல்லாரும் இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே வெரி தேங்க்ஸ். அண்ட் வந்து லைஃப்ல நீங்களும் என்னது ஒரு கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணி ஸோ மேனேஜ் பண்ணுற சுச்சுவேஷனுக்கு நீங்கள் வரணும். ஸோ நீங்கள் என்ன ஒரு ஃபீல்டில் இருந்தாலும் நீங்கள் என்னது மேனேஜ்மெண்ட் ஒரு ஸ்கில்ஸை வளர்த்துக்கொள்ளுங்க கட்டாயம். ஒன்ஸ் அகெயின் ஸ்டார்ட் த நெக்ஸ்ட் செஷன் சார். வெரி யூஸ்ஃபுல் செஷன் சார். சார் யாரும் லீவ் ஆக மாட்டாங்க சார். அப்படி இருந்துச்சு சார் உங்கள் லெக்சர். தேங்க்யூ. என்ன விஷயம்டா நீங்கள் பேசுகிற நேரம் எனக்கு கொமெண்ட்டை பார்த்துக்கொள்ள எல்லாமே இருந்துச்சு. என்ன சொன்னால் 500 பேருக்கிட்ட கொமெண்ட் பண்ணீங்க. ஒவ்வொரு கொமெண்ட்டுமே ஸ்பீடாக போயிடுச்சு. ஓகே, ஒரு சில பேர் நெட்வொர்க் ப்ராப்ளம் லீவ் ஆகுறேன்னு சொன்னாங்க. ஒரு சில பேர் யூடியூப்பில் பார்த்துருப்பாங்க நெட்வொர்க் ப்ராப்ளமாக இருந்தால். ஸோ மற்றபடி நிறைய பேர் வந்து அழகாக பார்த்து கொண்டு இருந்தீங்க. ஓகே சார், நான் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸில் நிற்கிறேன் சார். அதால் வெளியே வர கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ கான்ஃபிடென்ஸ் எடுத்துட்டேன் சார். 100% ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் சார். தேங்க்யூ. எக்ஸ்பெக்டிங் மோர் ஒர்க் ஷாப் ஃப்ரம் யூ. ஓகே, தேங்க்யூ. எனக்கு ஒர்க் ஷாப் பண்ணலாம். ஆனால் இந்த டெக்னாலஜி தான் ப்ராப்ளம். இந்த கவரேஜ் தான் ப்ராப்ளமாக இருக்கிற. ஸோ நிறைய இடங்கள் மாறி மாறி போகிறதுனால ஸோ ஃபைபர் கனெக்ஷன் ஒன்று செட் பண்ணுறதும் கஷ்டம். ஸோ அப்போ என்ன செய்கிறது, ஃபோனில் தான் என்ன செய்கிறது, ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணுறது அல்லது வைஃபை பாக்கெட் வைஃபைல கனெக்ட் பண்ணுறது. ஓகே. ஸோ இப்போ கூட ஒருத்தர் வந்து என்ன செஞ்சாருன்னு சொன்னால் கோல் எடுத்து, அவருக்கு தெரியும் போல் நான் ஃபோனில் தான் கனெக்ட் பண்ணுறேன்ட்டு. இனி குரூப்புகள்லையும் வந்து கொஞ்சம் தம்ஸ் டவுன் எல்லாம் போடுவார். அவர் இப்போ கோல் எடுத்திருந்தார். அவருக்கு தெரியாது அவர் தான் எடுக்கிறேன்னு சொல்லி ட்ரூ காலரில் அவரோட பேர் விழுந்துருந்துச்சு. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். அப்படி கோவமான ஆட்களும் இருப்பாங்க லைஃப்பில். அதெல்லாம் தூக்கி வீசிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போகிற நேரம் ஒரு நாளைக்கு அவங்க யோசிப்பாங்க, ஓ அடுத்த ஸ்டேஜ் இவங்க பேத்துட்டாங்க, நம்ம தான் இங்கே இருக்கிறோம்னு சொல்லி யோசிக்கிற சுச்சுவேஷன் வரும். ஸோ நம்ம நம்மளோட ஒர்க்கை பெஸ்ட்டாக செஞ்சுட்டு போனோம்னா சரி. எக்ஸ்பெக்டிங் மோ. ஓகே, பின்சோ யூடியூப் சேனலா? பின்சோ யூடியூப் சேனல் இல்லை, பின்சோ வந்து இன்ஸ்டிடியூட். அதில் வந்து ரெக்கார்டிங் போடுறதுக்கு ஒரு யூடியூப் சேனல் ஒன்று இருக்குது. அது இந்த யூடியூப் சேனல் தான். ஓகே, ஒரு 4000 சப்ஸ்கிரைபர் இருக்குது. சப்ஸ்கிரைபர் எடுக்கணும்னு சொல்லி எடுக்கல, இப்படி ஒர்க் ஷாப்புகள் வைக்கிற நேரம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணினதால 4000 ஒர்க் ஷாப் வந்திருக்குது. ஓகே ஓகே, அப்போ முடிச்சு கொள்வோமா? நான் இப்போ தான் ஜூமில் ஜாயின் பண்ணேன். யூடியூப் தான் பார்த்துட்டு இருந்தேன். யா, லெட்ஸ் சென்ட். ஓகே, வெரி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு சார். தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. பாய் சார், குட் நைட். தேங்க்ஸ் சார். ஓகே. நான் நினைச்சேன் நேத்தைய மாதிரி இன்றைக்கும் வந்து ஒர்க் ஷாப் வந்து ப்ராப்ளத்தில் போயிருமோ அப்படின்னு சொல்லி. நேற்று ஒர்க் ஷாப்புக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்து மிஸ் பண்ணவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? 100 பேர் தான் ஜாயின் பண்ணலாம். யூடியூப்பும் ஒர்க் ஆகல. என்ன நடந்ததுன்னா நேற்று நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஃபேஸ்புக் இந்த என்னது அதுல இருந்து நான் வெளியே போய்த்துட்டேன். அதனால உள்ளுக்கு வந்துக்கலாம் போணுச்சு.
சார் கன்வகேஷன் பத்தி கொஞ்சம் சொல்ல இயலுமா? ஓகே. இந்த 2 கோர்சஸுக்குமான கன்வகேஷன் வந்து பிஏஎம்இசிஹெச்ல தான் நாங்க செய்றது. ஸோ நீங்க ஜாயின் பண்ணிக்கொள்ள இயலும். ஓகே. கன்வகேஷன் வழமையான மாரி தான். ஸோ நிறைய பேர் வருவாங்க. அதுல இருந்து பிரிச்சு ஒரு சின்ன அமௌண்ட் உண்டு கன்வகேஷன் வரும். நான் மிஸ் பண்ணிட்டேன். நேத்து மிஸ் பண்ணிட்டீங்க. ஓகே. ஓகே. உங்களுக்கு சைக்காலஜி வந்து கவுன்சிலிங் டீச் பண்றது வந்து யாருன்னு சொன்னா அஷ்ரிஃபா லெக்சர் அப்படின்னு சொல்றவங்க. ஸோ நானும் இடைக்கிடைக்க என்னது கிளாஸஸ் இடைக்கிடைக்க இல்ல. ஸோ நான் வந்து ஒரு சில செஷன்ஸ் வந்து பண்ணுவேன் ஒர்க் ஷாப். அதே மாதிரி ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்றது வந்து மஹர்ஷன் சார்ன்னு சொல்லி நீங்க நேத்து பார்த்துருப்பீங்க. ஸோ அவர் தான் லெக்சர் பண்ணுவாரு. நானும் வந்து மந்த்லி ஒரு கிளாஸ் 2 கிளாஸோ மாதிரி செட் பண்ணி டீச் பண்ணுவேன். ஓகே. கன்வகேஷன் நான் கன்வகேஷன் இப்போ சொன்னேன். ஓகே. அப்ப நம்ம ரெக்கார்ட் அப்லோட் பண்ணணும். ரெக்கார்ட் வந்து கூட இருந்தா, எம்பி கூட இருந்தா நெறைய பேர் பார்க்க மாட்டாங்க. ஸோ, அதனால கிளாஸ முடிச்சுக்கொள்வோம். ஸோ, 38 பேர் இருக்கிறீங்க. ஸோ, லெஃப்ட் ஆகவும் கூடாது. விண்டோ சிஸ்டம் படி கடைசி 10 பேர விட குறையும் வரைக்கும் இருக்கணும். விண்டோ சிஸ்டம் படி 10 பேர விட குறையும் வரைக்கும் கிளாஸ்ல இருக்கணும். ஆல்ரெடி என்ட்ட படிச்ச ஸ்டூடண்ட்ஸ் இருந்தா, அவங்க கேள்வி கேட்பாங்க. அவங்களுக்கு தெரியும். கடைசியா வந்து என்னது? கடைசியில ஒரு 10 பேருக்குள்ள வந்தா தான் நாங்க கிளாஸ முடிச்சு கொள்றது. ஆனா நீங்க 10 பேர் வரைக்கும் குறையறீங்க இல்ல. அது ப்ராப்ளம் இல்ல எனக்கு. நான் எவ்வளவு நேரம் இருப்பேன். ஆனா ரெக்கார்டிங்ல எம்பி கணக்கு கூடினா பார்க்க மாட்டாங்க. அப்படி நம்ம ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கொள்வோம். ஓகே. ஓகே.